ரொம்ப நன்றி வந்ததுக்கு. தேங்க்யூ. ஸோ இந்த படத்தில் முக்கியமான ஜாம்பவான்கள் 3 பேர் அவங்க மென்ஷன் பண்ணோம். ஒன்று வந்து கே. ரங்கராஜ் சார். ஸோ நான் வந்து 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது கோவில்பேட்டையில் வந்து உதயகீதம் படம் ரிலீஸ் ஆகி பார்க்க போயிருக்கேன். படம் பார்த்துருக்கோம். லட்சுமி வந்து போலீஸ் கேஸ்லாம் போட்டிருந்தாங்க. சரி ஃபைட் வரும்னு பார்த்துட்டே இருக்கிறோம். ஸோ கடைசி வரைக்கும் ஃபைட் வரவே இல்லை. ஏன்டா நினச்சிட்டு இருந்தோம். ஸோ அப்புறம் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் வந்து செகண்ட் இயர் படிக்கும்போது ஆர்கே சுப்ரமணியம் சார் படம் கேப்டன் பிரபாகரன் வந்து இன்ஸ்டியூட்டில் பார்த்தோம். சரி அது அவரும் இங்கே இருக்கிறாரு. ஸோ முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 95 வந்து ரங்கராஜ் சாரை மீட் பண்ணோம். ஸோ அது வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு விஷயம். ஸோ அந்த தொடர்பு வந்து இன்னும் வந்து தொடர்ந்துட்டு இருக்குது. படமும் நல்லா வந்திருக்குது. இன்னொன்று கே. எஸ். ரவிக்குமார் சார், அவர் கிறிஸ்தா படம், அந்த படத்துக்கு ட்ரைலர் நான் எடிட் பண்ணி கொடுத்தேன். பட் தெரியாது யாரு என்னன்னு. ஸோ 3 பேரோட கனெக்ஷன் இங்கே இருக்குது. தேங்க்யூ எல்லாருக்கும் வந்ததுக்கு. வணக்கம். நான் கொஞ்சம் ஸ்பீடாக ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேன். இந்த படத்தினுடைய தேங்க்யூம்மா தயாரிப்பாளர் சார் பற்றி சொல்லணும். வி.எஸ். மாணிக்கம் சார் அவர்கள். அதாவது சினிமாவை அவ்வளோ நேசித்து காதலோட படம் எடுக்கணும்னு சென்னையில் இறங்கி இன்றைக்கி அழகான படங்களை எடுத்து அற்புதம் பல பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துட்ருக்காரு. சினிமா காட்டுற சில அனுபவத்தில் பல பேர் ஓடி போயிடுவாங்க. ஆனால் இவர் நின்று பேசி ஜெயிப்பார் கண்டிப்பாக. அந்த விதத்தில் அடுத்தது படத்தின் இயக்குனர் கே. ரங்கராஜ் சார். அற்புதமான பல படங்களை நினைவே ஒரு சங்கீதம், உயிரை உனக்காக பாடுங்களான்னு பாடல்களும் நல்ல கதையம்சமும் உள்ள அற்புதமான படங்களை எடுத்து கொடுத்த ஒரு அருமையான ஒரு டைரக்டர், அனுபவம் வாய்ந்த ஒரு டைரக்டர். ஒரு லாங் பேக் அப்புறம் திருப்பி வந்து ஒரு படம் எடுக்கிறாரு. ஸோ இவர் எடுக்கிற விதத்தை, இவர் வேலை செய்கிற விதத்தை பார்த்தா வயசுங்கிறது ஒரு மேட்டரே இல்லை அப்படிங்கிற மாதிரியான விஷயம் தெரியுது. அது அந்த அளவுக்கு எனர்ஜியோட ஒரு ஸ்பாட்ல அவர் வேலை செய்யறத பார்த்தா நம்ம இந்த வயசுல இதெல்லாம் பத்தலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு அனுபவம். அருமையா பயங்கரமா என்கரேஜ் பண்றதாகட்டும், அவர் ஸ்பாட்ல என்னுடைய விஷயங்கள் சொல்லும்போது பொறுமையா கேட்கறதாகட்டும், அவர் வேலை செய்யற விதமே அவ்வளவு பிடிச்சிருந்தது. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் ஜெயிக்கிற பட்சத்துல இவரோட காலத்துல சமகாலத்துல வாழ்ந்த இயக்குனர்கள்லாம் நம்மளும் படம் பண்ண ஆரம்பிச்சிடலாம் போல இருக்குன்னு சொல்லி தட்டி எழும்புறதுக்கான வாய்ப்புகள் அப்படி இருக்கு. அவ்வளோ அனுபவமிக்க டைரக்டர் நான் நடிச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடுத்தது இந்த படத்துக்கு அழகான ஒளிப்பதிவை தந்த தாமோதரன் சார், அற்புதமாக எடிட் பண்ண என்னுடைய நண்பர் கே. நல்ல லவ்வபுள் சாங்கை கொடுத்துருக்கிற சுந்தர் சார் எல்லாம் ஜோராக பணியாற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் படத்தில் இருக்கிற ஆர்டிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா எவர் கிரீன் ஒரு சாக்லேட் பாய் இமேஜில் இருக்கக்கூடிய ஸ்ரீகாந்த் சார். அவர் வந்து February 29 பிறந்திருப்பாங்க. 4 வருஷத்துக்கு ஒரு பர்த்டே கொண்டு வர பொருட்கள் மெல்லமாக ஏஜ் ஆகுது. ஏதோ ரோஜா படம் பண்ணதுக்கப்புறம் எந்த படம் பண்ண மாதிரியே இருக்குது. அந்த அளவுக்கு எப்போதுமே இளமையாக இருக்கார். ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஜாலியாக இருக்கும். பூஜிதா மேம். அதுக்கப்புறம் பார்த்தா அனுபவம் பெற்ற சூப்பர் சீனியர் ஆக்டர்ஸ் சச்சுமா, கேர் விஜயாமா, இவங்க கூடலாம் நடித்தது அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. இவங்களெல்லாம் பார்க்கும்போது அந்த டிசிப்ளின் இருக்கு பாருங்க. அந்த ஸ்பாட்டுக்கு இத்தனை மணிக்கு வேணும், இத்தனை மணிக்கு வித் மேக்கப்போட அப்படி ஜம்முன்னு அவங்க நிற்கிறதெல்லாம் பார்த்தா ரொம்ப கற்றுக்கணும் போல இருக்கும். இதெல்லாம் இவங்கலேருந்து கற்றுக்கணும்டா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நான் இனிமேல் ஃபியூச்சரில் படம் பண்ணக்கூடிய ஆட்களுக்கெல்லாம் என்ன சொல்லுவேன்னா, பழம்பெரும் நடிகர்களை உண்மையுமே உங்கள் படத்தில் யூஸ் பண்ணுங்க. அவங்க இருக்கிறது ஒரு யானை பலமாக இருக்குது அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு. அவங்கள பார்த்து லேட்டாக வரவங்க கூட சீக்கிரம் வரணும் அப்படின்னு தோன்ற அளவுக்கு அவங்களாம் அந்த கான்ட்ரிபியூஷன் அவ்வளோ சூப்பராக இருந்தது. ரொம்ப சந்தோஷமான ஒரு படம். கண்டிப்பாக இப்போ குடும்பப்பாங்கான படங்கள்லாம் அழகாக ஜெயிச்சிட்டு இருக்கு. ஸோ அந்த விதத்தில் இந்த படமும் அழகான ஒரு குடும்பப்பாங்கான நல்ல அனுபவத்தை சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு படமாக இருக்குது. இந்த படத்தில் நடித்ததும் எனக்கு ஒரு அருமையான அனுபவமாக இருக்குது. எங்கள் படத்துக்கு பாராட்ட வந்திருக்கிற ஆர்கே செல்வமணி சாருக்கும், கே. எஸ். ரவிக்குமார் சாருக்கும், யூடியூபர்களின் செல்லக்குட்டி ராஜன் சாருக்கும், கண்டென்ட் இன்னைக்கு ரெடியாக இருக்கு, வருவார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையத்துக்கு எனக்கு மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். தொடர்ந்து 2 படம் பண்ணோம். பிள்ளையார் சொல்லி போட்டோன்னே என் பேர் எழுதியிருந்தோம். தேங்க்யூ. அன்பான மாலை வணக்கத்தை இங்கே வருகை புரிந்திருக்கும் உங்களுக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும், ஊடக நண்பர்களுக்கும் தெரிவித்துக் கொண்டு, இங்கே மேடையிலே அமர்ந்திருக்கும் திரையுலக ஜாம்பவான்கள் அனைவரையும் வரவேற்று வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சினிமா தந்தை ஏற்கனவே தந்தை கேரக்டர்ஸ் தான் பண்றேன். ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி போவேன். ஒருத்தர் சுத்த தமிழ் ஆரம்பிச்சோன்னா போச்சுறாரு. ரொம்ப நேரம் ஆகும்னு நினைச்சேன். அது அவ்வளவுக்கு பண்ணிட்டேன். இல்லை, ஒரு வேலை இருக்கு, ஒரு மீட்டிங் இருக்கு, அதனால கொஞ்சம் சீக்கிரம் போகணும்னு சொன்னேன். இல்லை, அப்போ வந்து நான் அசிஸ்டன்ட் டைரக்டரு.
நல்ல ஃபேமஸான டைரக்டர்ஸினுடைய குரூப் அசிஸ்டன்ஸ் அவங்கெல்லாம் வந்தாவா தெரிஞ்சிட்டு இருந்த காலம். இந்த டிரைவன் உட்லண்ட்ஸுக்கு போனால் ஒரு சைடில் பாரதிராஜ சார் யூனிட்டு, ஒரு சைடில் ஆர் சுந்தரராஜன் சார் யூனிட்டு, தானுமோகன் அவங்க, இந்த ராஜேந்திர குமார், பயங்கர, அதாவது அவங்கெல்லாம் சக்ஸஸ்ஃபுல் டைரக்டர்ஸினுடைய அசிஸ்டன்ஸ். ஆமாம், இப்படி தான் காலத்துக்கு போட்டு நம்மளாம் அந்த பக்கம் போனாங்க மதிக்கவே மாட்டாங்க. நம்ம ஏதோ சின்ன சின்ன படம் பண்ணி அந்த படமாக ரிலீஸ் ஆகாது, அந்த மாதிரி ஸ்டேஜ். அப்போ இவங்ககிட்டலாம் வந்து போய் சான்ஸ் கேளுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் வெக்கமாக இருக்கு, பார்க்க முடியாது, பார்க்க முடியாது. நான் எக்ஸ்போர்ட் ஃபிலிம்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு அப்படியே அசிஸ்டன்ட் ஆக்டர் மாதிரி ஒரு இதில் இருந்தேன். அப்போது ரங்கராஜ் சாரோடைய அசிஸ்டன்ட் வந்து நான் நாகேஷ் சார்கிட்ட ஒரு படம் பண்ணும்போது அந்த எடிட்டிங் ரூமில் ரங்கராஜ் சார் பார்ப்பேன், ஆர் சுந்தரராஜன் சார் பார்ப்பேன். அப்புறம் ரங்கராஜ் சார்கிட்ட இருந்தவர் தான் ஈ ராமதாஸ். அவர் என்னை கூப்பிட்டு நாகேஷ் சார்கிட்ட ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்க, நல்லா ஒர்க் பண்ணுறேன், எந்த படம் நான் படம் பண்ணுறேன் பண்ணுங்க அப்படின்ட்டு 1000 பூக்கள் மலர்கிட்ட போய் ஒர்க் பண்ணேன். அப்போ இருந்து ரங்கராஜ் சார்கிட்ட ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. பட் நான் போய் கேட்க முடியாது. ஆனால் ஒரு தடவை வந்து எம்ஜிஆர் இறந்ததுக்கு அப்புறமா ஒரு படம் வந்து கோவை தம்பி சார் எடுக்கிறாரு. அது வந்து அவருடைய லைஃப் ஹிஸ்ட்ரியை கிட்ட நெருங்கிற மாதிரி ஒரு சப்ஜெக்டு. அப்போ அது இமீடியட்டாக ஆரம்பிக்கிறேன்னு சொன்னோன்னா டக்கு டக்குன்னு அசிஸ்டன்ஸ் எல்லாமே உடனே வேணும் அப்படின்னு சொல்லும்போது என்னை ராமதாஸ் சார் உள்ள தள்ளி விட்டார். நான் அவருடைய ரசிகனாக இருந்து நான் போய் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணேன். நான் ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க, அவரெல்லாம் பயங்கர ஸ்ட்ரிக்ட்டு ஸ்பாட்டில். ஐயோ, ஒரு அவ்வளோ சும்மா இதுவாக இருக்கும், மிலிட்ரி மாதிரி இருக்கும். இப்போ எப்படின்னு தெரியல, ரமேஷ் இப்போ அப்படிதானா? ஆமாம், அது பட் அப்படி தான் இருக்கணும்னு வச்சுக்கோங்க, அப்போ தான் வேலை நடக்கும். அதெல்லாம் நான் கொஞ்சம் கற்றுக்கிட்டதே அவர்கிட்ட தான். அப்புறம் அவர் உதயகீதம் வந்து உயிரே உனக்காக இதெல்லாம் வந்து பயங்கர ஹிட். அவர் நிறைய படங்கள் வந்து பெரிய ஹிட்டு, எல்லாம் இளையராஜா சாங்ஸு. அது உயிரே உனக்காகலாம் அந்த ஃப்ரேமிங்கு அது இதெல்லாம் அப்படியே சும்மா கண் கொள்ளா காட்சியாக இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த சாங்கில் கூட நிறைய இப்போ காட்சிகள், நிறைய ஷார்ட்ஸ் வந்து ரொம்ப அற்புதமாக இருந்தது. சாங்ஸு நல்லா பண்ணியிருக்கீங்க சுந்தர் சார். இந்த வாழ்த்துறதுக்கு எனக்கு வயசு இல்லை. ரங்கராஜ் சாரை போய் நம்ம வாழ்த்த முடியுமா? நான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக வந்தேன். ஒருத்தர் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது வந்து பார்த்துட்ருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. நான் கொஞ்சம் தள்ளி எஸ்எஸ்எல்சி அப்போ அந்த நேரத்தில் இருந்து பார்த்துட்டு இருந்தேன். பட் நல்ல ஒரு அனுபவமாக இருந்தது. அவர் என்னை வந்து ஞாபகம் வச்சுட்டு மரியாதை இதுவாக என்னை கூப்பிட்டது வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் காலிங் மீ சார். எனக்கு வந்து என்ன சொல்கிறேன்னு தெரியல. இந்த குருநாதரில் ஒருவர். அதுக்கப்புறம் இது அந்த படமும் அந்த பாதியிலே நின்றுச்சு. நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணும்போது எந்த படமும் ஒன்றும் ரிலீஸ் ஆகாது, இல்லை ரிலீஸ் ஆச்சுன்னா ஓடாது, அப்படியே ஓடிச்சுன்னா 25 நாள் அப்படி தான் இருக்கும். அப்புறம் அந்த ராஜா தான் ஈ ராமதாஸ் சாரோட 2வது படம் தான் முதல் நான் வந்து வாங்கின ஷீல்டு. அந்த பக்கம் இளையராஜா, இந்த பக்கம் ராமராஜன் வந்து ராஜா தான் என் ஆஃபீஸில் போனால் முதல் ஷீல்டு இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 50 ஷீல்டு இருக்கும். அதெல்லாம் வந்து நம்ம பண்ணதுக்கு அப்புறம் புது வசந்தம். இது 2 தான் நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் காலத்தில் வந்து ஓடின படங்களில் ஒர்க் பண்ணேன். ஆனால் 10 வருஷம் ஆச்சு அதுக்கு. அப்படி தான். அதுக்கப்புறம் எனக்கு புரியாத புதிர் வந்து அதுக்கப்புறமா நான் டைரக்டர் ஆனதுக்கப்புறம் நான் லக்கி டைரக்டர். என் படத்தில் நடிக்கிறவங்க வந்து அவங்க பிஸி ஆகிடுவாங்க. ஸோ அப்படியே ஒரு பழைய நினைவுகள்லாம் ஓட்டி பார்த்தேன். இந்த படம் வந்து ரமேஷ்கா நம்ம அப்பப்போ பார்க்கும்போது சொல்லுவான், இந்த படத்துக்கு போயிட்டு வந்தேன், அந்த படத்துக்கு போயிட்டு வந்தேன் ஷூட்டிங்க்கு அப்படின்ட்டு. அப்போ ரங்கராஜ் சார்ல பற்றிலாம் சொல்லுவான், அவர் சுறுசுறுப்பாக நல்லா பண்ணுறாருப்பா அப்படி இப்படின்னு சொல்லுவான். ஸோ நிறைய ஆர்டிஸ்ட்டு இந்த குரூப்பில் பாருங்கள். இது இல்லாமல் இல்லை, டெல்லி கணேஷ் சார், கேஆர்ஜி அம்மா இவங்கெல்லாம் இருக்காங்க, சச்சுமா, யார் விடுறது, ஹனுமோகன் சார், ரமேஷ். எங்க ரமேஷ் கண்ணா இருக்கையா? சரி, லேடிஸ் பண்ணிட்டாங்க. இதில் ஸ்ரீகாந்த் சார் ஹீரோ வந்து எனக்கு அப்படியே சும்மா சாமியாக இருக்குங்க சார். உங்களை பற்றி அடிக்கடி இந்த வலைப்பேச்சு பார்ப்பேன் நான். உட்கார்ப்பா வலைப்பேச்சில் அந்தரன் சார் வந்து அடிக்கடி சொல்லுவார், நான் வந்து ஸ்ரீகாந்த் கிட்ட ஒர்க் பண்ணும்போது அப்படின்னு சொல்லி உங்களை பற்றி அப்பப்போ நினைவு. ஆமாம், நிறைய பாராட்டுவார். யா, he still loves you. ஸோ அடிக்கடி ஸ்ரீகாந்த் ஞாபகம் வந்துட்டு போவார். பட் நல்ல நடிகர், அவருக்கு நிறைய படங்கள் வரணும். இந்த படம் அது ஒரு பிள்ளையார் சொல்லியாக இருக்கட்டும், இதுக்கப்புறம் கண்டினியூஸாக அவர் பிஸியாக இருக்கணும்னு வேண்டிங்க.
இந்த பாடல்கள் மட்டுமல்ல, படமும் மிகப்பெரிய வெற்றியடைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து நன்றி கூறி விடுக்கிறேன். இருப்பவர்களுக்குனா எல்லாருமே கிட்டத்தட்ட எனக்கு ஜூனியர் தான். ஸோ நான் 70 வருஷம் சினிமானுடைய சீனியர். நான் நிறைய டைரக்டர்ஸ், நிறைய கேமராமேன், நிறைய வசனகர்த்தா, நிறைய நடிகர்கள், என்ன சொல்றதுன்னே தெரியல. ஆனால் சினிமா தான் என் குடும்பம். அந்த குடும்பத்தோட நான் என்னைக்குமே இருப்பேன். ஆண்டவனுடைய அருளை. நீங்க எல்லாமே என் குடும்பம் தான். இன்னைக்கு வேணா மீடியா எத்தனை உண்டா மாறி இருக்கலாம், பட் எல்லாரும் என்னுடைய குடும்பம் மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ரங்கராஜ் சார் என்னுடைய ஃபர்ஸ்ட் படமா செகண்ட் படமா ஞாபகம் இல்லை, நெஞ்சம் எல்லாம் நீயே. அதை நான் மறக்கவே முடியாது. அதில் நானும் கவுண்டமணி நானும் ஃபர்ஸ்ட் பண்ண படம். அன்னைக்கு நான் எப்படி பார்த்தேனோ அதே மாதிரி இந்த படத்துக்கு அவர் கூப்பிடும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா அவருடைய படங்கள் சாங்ஸ் டெஃபினட்டாக அவருக்கு ரொம்ப லக்கு, டைட்டில் அவருக்கு ரொம்ப நல்ல லக்கு. அதே மாதிரி இந்த கொஞ்சம் காதல் கொஞ்சம் மோதல், அதுவும் ரொம்ப அருமையான டைட்டிலாக அவருக்கு அமைஞ்சிருக்கு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ட்ஸு, அதாவது அவர் ஒன்றும் ஃபாரின் போகாமையே இருக்கிற இடத்துலையே அவ்வளோ அழகாக அந்த கேமராமேன் அவ்வளோ அழகாக அந்த படம் பிடிச்சி காமிச்சிருக்காரு. ஏன்னா இப்போ தொட்டாலேருந்தா எல்லாமே ஃபாரின் தான்ற மாதிரி இருக்குது. ஃபாரின் தேவை தான். ஏன்னா முதல்ல போனது ஸ்ரீதர் தான், சிவந்தமன் படத்துக்கு ஃபஸ்ட்டு போனது அவர் தான். ஸோ இருந்தாலும் அந்த இருக்கிற இடத்துலையும் அந்த பாட்டும் நல்லபடியாக அமைஞ்சிருக்கு. ஸ்ரீகாந்தும் பூஜிதாவும் ரொம்ப அழகாக அதில் நல்லா பண்ணியிருக்காங்க. நல்ல கண்ணுக்கு நல்ல இதுவாக இருக்குது. நிஜமாவே இந்த மாதிரி படங்களை நிறைய என்கரேஜ் பண்ணணும். கொஞ்சம் பண்ணாதான் அடுத்தவங்க வரவங்களுக்கு நம்பிக்கை இருக்கும். இல்லை இதுதான் ஃபார்முலாலாம் அப்புறம் என்ன பண்ணுறது சொல்லுங்க பார்க்கணும். நானே இப்போ வெளியில் ஏன்னா எல்லா படங்களும் வேணும் தான், நான் வேண்டான்னு சொல்லலை. நமக்கு நிச்சயமாக ஒரு மாறுதல் வேணும், நமக்கு நிறைய வித்தியாசங்கள் வேணும். ஏன்னா நிறைய அப்போதான் பார்க்கறதுக்கு புதுசாக பார்க்கணுன்றாங்க. அதே நேரத்தில் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே கொஞ்சம் இந்த மாதிரி படங்களும் வேணும்னு சொல்கிறாங்க கொஞ்சம். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது கிட்டத்தட்ட இந்த கலாட்டா கல்யாணம், சுமதி அண்ட் சுந்தரி டைப்பில் ஒரு கலாட்டா உள்ள ஒரு படமாக இருக்குது. நான் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல. என்னுடைய கேரக்டர் இந்த பூஜிதா ஹீரோயினோட பாட்டி, என்னை வச்சு தான் அவங்க ப்ளே பண்ணுறாங்க. என்னை வச்சு தான் ப்ராப்ளமே. ஏன்னா என்னை வச்சு தான் சொல்லிக்கிறாங்க, நான் ரொம்ப பணக்கார வீட்டு பொண்ணு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதான் தட் இஸ் த ப்ளே. ஸோ அது ரொம்ப நல்லா அழகாக வந்திருக்கு. இதுக்கு எல்லாருடைய சப்போர்ட்டும் வேணும், உங்களுடைய சப்போர்ட்டும் வேணும். மக்கள் ரசிகர்கள் எல்லாருமே தியேட்டருக்கு தயவு செய்து பார்க்கணும். அது எந்த படமாக இருந்தாலும் தியேட்டருக்கு கொஞ்சம் வந்தால் என்ன இல்லை. நல்லா தியேட்டரு 100வது நாள் விழா, 250வது விழாலாம் நான் பார்த்துருக்கேன். நான் இப்போ தியேட்டரில் போய் ஜனங்களோட உட்காந்து பார்க்க முடியலையேன்ற மாதிரி இருக்காது. ஸோ அதனால் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மியூசிக் டைரக்டர், கேமராமேன், யார் டெக்னீஷியன்ஸ் இதில் ஒர்க் பண்ணாங்களோ, ஆர்டிஸ்டோ எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். என்னை இந்த இதுக்கு கூப்பிட்டதுக்காக நானும் இது என்ன ஒரு நல்ல இதெல்லாம் கிடைச்சிருக்கேன். எனக்கு ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்ததை ஒழுங்காக பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். ஆனால் இதில் 40% இங்கிலீஷ் கலந்து பேசியிருக்கேன். தமிழ் மகளே, அழகிய தமிழ் மகளே, தமிழே பேசு, நல்லா வருவார். உன் அழகை போல தமிழும் மிக அழகானது. அந்த பேர்லாம் சொல்லி வம்பள மாட்டேன். அதான் யூடியூப் அந்த ட்ரெண்டிங்கே நமக்கு வேணாம். அது கண்டென்ட் சொல்றாங்க. 6 கண்டென்ட் போய் வாழாச்சு, எங்க இருக்குன்னு தெரியல. 6 கண்டென்ட் வைகோ கத்தனாரு கண்டெய்னர் காணும். நம்ம கண்டென்ட்டை பற்றி எங்க கண்டுபிடிக்க? அதான் ஒரு கண்டெய்னரை காட்டி அது ஆந்திராவில் பேங்க்ல வந்தது அப்படின்னு போட்டு விட்டானுங்க. அவங்க நினைச்சா என்ன பண்ணுவாங்க, அது போட்டோம். எங்க ரங்கராஜன் சார் படத்துல எந்த கான்ட்ரவர்சியும் வரக்கூடாது. ஏன்னா அவர் தமிழ் பண்பாடு காத்த தலைமகன். இயக்குநர்கள அருமை சகோதரர் ரவிக்குமார் கூப்பிட்டாரு, பேசினார். அவர்கிட்ட அசிஸ்டண்டா ஒர்க் பண்ண ரவிக்குமார் படம் பாருங்க. பண்பாடு, கலாச்சாரம் எங்கேயாவது சிதைவு இருக்கான்னு பாருங்க. அதுபோல ரங்கராஜன் சார்ல
மதர்லாண்டுக்கு 3 படம் பண்ணார். 3மே சூப்பர் ஹிட். இன்னும் அவர் படம் பண்ண படம்லாம் ஹிட். சாங்ஸ் அப்படி தேர்ந்தெடுப்பார். டைட்டில் பூரா தமிழ் டைட்டில் தான் வரும். இது கூட கொஞ்சம் காதல் கொஞ்சம் மோதல், அருமையான அற்புதமான தமிழ் டைட்டில். கொஞ்சம் காதல், இது பெரிய மோதலாக, கொஞ்சம் மோதலா இருக்கும், கொஞ்சுவதிலே மோதல் இருக்கும், கொஞ்சம் கூட மோதல் அவர்கிட்ட இருக்காது. நம்ம தாய்மார்கள், பாட்டி, தாத்தா, குழந்தைகள், என் பேர பிள்ளை, பேத்தி எல்லாரும் உட்கார்ந்து பார்த்து ரசிக்கலாம். கே. ரவிக்குமார் படங்கள்லாம் பார்த்துருக்கோம், செல்லுமணி படங்கள் பார்த்துருக்கோம். கொஞ்சம் கூட விரசம் கூட கம்மியா இருக்கு, விரசமே இருக்காது. கவர்ச்சி வேணும், அதுக்குன்னு சார் ஆடியன்ஸ். அது கொஞ்சம், அது கூட நாகரிகமா, ஐயோ பாவி படமா எடுத்தான்னு திட்ட அளவுக்கு இருக்காது. ரொம்ப அற்புதமான ஒரு டைரக்டர், வெற்றி பட டைரக்டர். ரொம்ப காலத்துக்கு அப்புறம் இந்த படம் பண்ணியிருக்காரு. ஸ்ரீகாந்த் அழகான ஒரு ஹீரோ. எனக்கு ஒரு 6 மாசமா நான் ஒரு 15 ஆடியோ ஃபங்க்ஷன் கலந்துக்கிட்டேன். ஹீரோ ஹீரோயினி இருக்கவே மாட்டாங்க நடுவில். டைரக்டர் பாவம், ப்ரொடியூசர் பாவம். எங்களை போல ஆளுங்க, நம்ம ஆர். உதயகுமார், பேரரசு சார், பாக்யராஜ் சார், செல்லமணி, இப்படித்தான் பண்ணி அந்த ஆடியோ ஃபங்க்ஷன் முடிப்பாங்க. ஹீரோ ஹீரோயினி அதிகமாக வர மாட்டாங்க. சிலர்லாம் கலந்துக்கிட்டு இருக்காங்க. அவர்களெல்லாம் நன்றி. அதில் ஸ்ரீகாந்துக்கும் அந்த ஹீரோயினி நல்லா அழகாக இருக்கீங்கம்மா, நல்ல காலம், நல்ல படம், அற்புதமான படம். ரங்கராஜ் சார் ராசி மிக்கவர். நிச்சயம் அந்த படம் பெருசாக ஓடும். ஏன்னா தமிழ் பண்பாடு இருக்கிறாளை ரவிக்குமார், செல்வமணி, கே. ரங்கராஜன், இன்னும் இருக்காங்க, சில டைரக்டர் இருக்காங்க தமிழை காப்பாற்றுபவர்கள். அவங்கெல்லாம் நல்லா இருக்கணும் என்று நான் பணியோடு வேண்டி, நான் இப்போ 2 படம் சொல்றேன். அது குற்றமா எடுத்தாலும் சரி, குறையா எடுத்தாலும் சரி, நான் ஒரு தமிழனா அந்த படத்தை பத்தி சொல்றேன், நீங்க தீர்மானிச்சுங்க. இப்பெல்லாம் இந்த குத்து பாட்டு, அந்த பாட்டு, டான்ஸுக்கு ஒரு 15-20 டான்சஸ் போடுறாங்க கேர்ள்ஸ். அது பாவாடை தைக்கிறதுக்கு 3 மீட்டர் எடுத்தா போதும். 3 மீட்டர் பாவாடை எடுத்து 7 இடத்துல கிழிச்சாங்க. கிழிச்சு அதை கட்டி விட்டா அந்த பாவாடை, அது பாவம் ஆடையது, அது பாவாடை அல்ல, பாவம் ஆடை. இப்போ நிறைய படத்துல நம்ம ஜெயிலர் தமனான்னு ஒரு தங்கச்சி பாவம், அந்த படத்துலயே விட்டா எதுக்கு கொடுத்தாங்கன்னு தெரியல. எல்லாருக்கும் அப்படி ஒரு நாகரிக கலாச்சாரம். விரசம் வேண்டாம், அது கவர்ச்சியாருங்க, கவர்ச்சி இருந்தது. உடை தொடை வரை அது கூட என்ன சார், அதை கூட நாகரிகமா பண்ணியிருக்கீங்க. இவர்தான் தமிழர், இவர்தான் தமிழுக்கு வழிகாட்டி, கலைக்கு வழிகாட்டி. இன்னொரு படம் பார்த்தேன் சார், இப்ப சமீபமா 1 வாரத்துக்குள்ள ஒரு படம் நல்லா இல்ல, ஒரு படம் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. அந்த தம்பி டைரக்டர் அழகே இல்லை. டிராகன் காலேஜ் ஸ்டூடெண்ட் பூரா காலேஜை கட்டி அடிச்சுட்டு தியேட்டர்ல இருக்கா சார். அந்த படம் கொஞ்சம் தான் பார்த்தேன். இன்னொரு படமும் கொஞ்சம் தான் பார்த்தேன். அந்த படத்துல ஒரு ஹீரோ, அது வேலை வெட்டி இல்லாத பையன், அப்பா அம்மா அவனுக்கு கல்யாணம் பண்ண நினைக்கிறாங்க. சொல்றாங்க, அவன் கிண்டல் பண்றான், வற்புறுத்தி ஓகே சொல்லிடுறாங்க. அப்போ பெண் பார்க்குற வீட்டுக்கு போறான். அந்த மணப்பெண்ணு இல்லை, பார்க்குறான், அவன் வெறுப்பா பார்க்குறான், வேண்டாம் மேரேஜ். கொஞ்ச நேரம் பொறுத்து அந்த பொண்ணு வருது. பொண்ணை பார்த்த உடனே பார்த்தா, அது எடுத்த உடனே, டே என்னடா இங்க வந்திருக்கிற அப்படின்னு கேட்டது. கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு. சரி பரவாயில்ல, இப்போ பழங்க, சின்ன வயசுல பழகம் தானே, போடாவலன்னு பேசியிருப்பாங்க. ரைட். இப்போ அவனுக்கு கொஞ்சம் ஆசை பண்ணிக்கலாம் போல.
அடுத்த நாள் அவளை நம்ம ஹோட்டலில் மீட் பண்ணலான்றாங்க. அடுத்த நாள் ஹோட்டலில் உட்காந்தாங்க ரவி. ஒரு நாள் கூட உங்க படத்தில் இப்படி பார்த்ததில்லை ரவி. ரங்கராஜ் சார் ஹோட்டலில் வந்து நடுவில் இவங்க 2 பேரும் நடுவில் ஒரு பிராந்தி பாட்டில், பிராந்தி இவ்வளோ பெரிய நீளமாக இருக்கு, தேடி கண்டுபிடிச்சி 2 கிளாஸ் அந்த பிராந்தி பாட்டில் பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த பொண்ணு ஹீரோயினை உடைச்சி பிராந்தியை விட்ட. அவன் வேணாங்க குடிச்சிட்டு இவ ஊற்றி இவ குடிக்கிறான். தமிழ்நாட்டில் இந்த நாட்டில் இப்போ 4 நாளைக்கு முன்னால் ஒரு செய்தி படித்தா 3 காலேஜ் கேர்ள்ஸ், 3 படிக்கிற பெண்கள். இப்போ முன்னா கூட செய்தி ஒரு 5-6 வருஷமா இது பெருசா வந்துகிட்டு இருக்கு. காலேஜ் கேர்ள்ஸ் இப்போ குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்ற ஒரு தாத்தாவா மனம் நொந்து போய் சொல்றேன். இந்த குடும்பத்தை காப்பாத்துறதே பெண்கள் தான், தாய்மார்கள் தான். ஆம்பளை எக்கேடு கட்டா கூட பெண்கள் நல்லா இருக்கிறதால தான் குடும்பங்கள் வாழுது. தமிழ் குடும்பம் மட்டும் இல்லை, உலகத்தில் எல்லாமே. ஆக அப்படி ஒரு கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு பிராந்தியை ஊற்றி குடிடா, இவ குடிக்கிறா, 2 பேரும் குடிக்கிறாங்க. இது எந்த பண்பாட்டை சேரும்? அப்புறம் என் மேல என்ன கோவம்னு டைட்டில் வச்சாங்க. பிரயோஜனம், நிலவுக்கு என் மேல் என்னடி கோவம்? மக்களுக்கே உன் மேலதான் கோவம், மக்களுக்கே உன் மேல கோவம். பண்ண படமெல்லாம் அப்பனை கிண்டல் பண்றது, அப்பனை கேவலப்படுத்துறது. வர்ற இளைஞர்கள் எப்படி சார் நல்லா ஒழுங்கா வருவான்? இப்படி எனக்கு ஒண்ணும் இல்லை, கொஞ்சம் நகைச்சுவை பண்ணலாம். ஆனா சமுதாயம் கெட்டு போற அளவுக்கு தயவுசெய்து வேண்டாம், வேண்டுகோளா வைக்கிறேன். யாரு மேலும் கொட்ட சிரிக்காத, ஓவரத்து இங்கிலீஷ்ல பேசிட்டு இந்த சிரிக்கிற பின்னாடி. நல்ல பெண், நல்ல தமிழ் மகள். என் அருமை சகோதரர்களே, எங்க சகோதரர் கே ரங்கராஜனுடைய இந்த அற்புதமான விழாவில் நல்லவர்கள்லாம் வந்திருக்கீங்க, வாழ்த்த. இந்த படம் நல்லா போகும் சார். சார் மக்கள் நல்லா இருக்காங்க சார், மக்கள் நல்ல படங்களை பார்க்க நல்லா இருக்காங்க சார். பெரிய ஹீரோ நடித்த படங்கள்லாம் போயிடுச்சு சார் இந்த ஒரு விஷயத்துல. பல படங்கள் யாரும் சொல்ல, ஆனா புது நடிகர்கள் சின்ன படங்கள்லாம் வெற்றி பெற்றிருக்கு சார். தாதா, நிறைய படம் புது டைரக்டர் அவ்வளோ விஷயங்கள் அற்புதமா சொல்றா. பெருசா விரசம்லாம் கிடையாது, கதைகளை சொல்லியிருக்காங்க. கதைகள் கிராமத்துல இருக்கு சார் கதை. நெருக்கமாக ரங்கராஜ் சார் நம்ம தெருவில் இருக்கு சார் கதை, நம்ம வீட்டில் இருக்கு சார் கதை. நீ எங்க ஃபாரின்ல தான் போய் தேட வேண்டாம் சார். தமிழ் பண்பாடு கெடாமல், கலாச்சாரம் சீரழியாமல், நம்முடைய பெண் குழந்தைகள் கெட்டு போகாமல் இந்த கதைகள் மூலமாக நல்ல செய்திகளை மக்களுக்கு சொல்ல வேண்டும். அதை செய்தவர்கள் தான் கே ரங்கராஜன், ஆர்.கே. செல்வமணி, என் அன்பு சகோதரர் ரவிக்குமார் போன்ற பல இன்னும் டைரக்டர். எல்லாரையும் குறை சொல்றேன். அது ஏதாவது தவறா பேசியிருந்தா என்ன மன்னிச்சிருங்க. நல்லது நினைத்து தமிழும் தமிழ் பண்பாடும் கலாச்சாரமும் தமிழ் குடும்பங்களும் மேலும் செழிக்க வேண்டும், நாகரிகம் மலர வேண்டும். உலகத்தில் சிறந்த பண்பாடு மிக்கது தமிழ், தமிழ் பண்பாடு. ஆகவே அந்த தமிழ் பண்பாடை வாழ வைப்போம். கொஞ்சம் காதல், இந்த கொஞ்சம் மோதல் மிகப்பெரிய வெற்றி பெற்று டைரக்டர் மீண்டும் நிறைய படங்கள் பண்ணணும், பல தயாரிப்பாளர் வாழ வைக்கணும். ஆனா தயாரிப்பாளர் இந்த ரவிக்குமார் சொல்லுவாங்க, சௌத்ரி படங்கள்லாம் ஷூட்டிங் வெளியூர் போனா அவர் ஒரு கணக்கு போட்டு பணம் கொடுத்துருவாராம். கேள்விப்பட்டது, அது உண்மைதான். ரவி கிட்ட பணம் கொடுத்துருவார். இவர் ஷூட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு வந்து கணக்கு போட்டு மீதி பணம் கொடுப்பாராம் சார். பல டைரக்டர் ஊட விட்டு வாங்கி போயிடும். அது சில. ஆனா நம்ம ஆளுங்க தயாரிப்பாளர் நல்லா இருக்கணும் என்ற எண்ணத்தோடய டைரக்ட் பண்ற டைரக்டர்கள் இங்க உட்கார்ந்து இருக்காங்க. பெரிய விஷயம் சார். சினிமா வாழும். என்னுடைய ரமேஷ் கண்ணா சொல்லலை,
அருமை ரமேஷ் கண்ணா, நம்முடைய அந்த கணவர் எங்க சச்சு, பாசம் மிக்க ஒரு சகோதரி, திரையுலகில் ஒரு அவ்வளவு அன்பு. எங்கேயோ நிக்கிறேன், ரொம்ப நாள் ஆச்சு நாங்க பார்த்து. ராஜன் சார், அது குடும்ப பாசம், சினிமா பாசம். இந்த பாசமும் நேசமும் நெருங்கி இருக்கிற போது சமுதாயம் மலரும். இப்படிப்பட்ட நல்ல திரைப்படங்கள் வர வேண்டும். என்னுடைய கேமராமேன், ஊடக நண்பர்களே, இந்த படம் நல்ல படம். அதனுடைய கேமரா ஃபர்ஸ்ட் கிளாஸ், கேமரா அற்புதம். இன்னும் ஒன்று சொல்ல மறந்துட்டேன், இந்த மியூசிக் டைரக்டர் நான் 20 வருஷத்துக்கு முன்னால என் படத்துல போட்டேன் 5 பாட்டு. ஆர்கே எங்க செல்வமணி நான் வரும், அவர் பேர் வரணும்னா எங்க ஆர்கே செல்வமணி பேர் தான் நினைச்சேன்னா அந்த சுந்தர் வரும். உணர்ச்சிகள் ஒரு படம், கமலஹாசன் நடிச்ச உணர்ச்சி வேற, அது பயங்கர உணர்ச்சி. அற்புதமா போட்டார் சார் 5 பாட்டு. படம் சரியா போன இல்லைன்னா ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர். சிக்கனமா அவர் வீட்டுக்குள்ளேயே ரெக்கார்டிங் தியேட்டர் சார், சிக்கனமா பண்ணி கொடுப்பார். சிக்கனமா பணம்னு கேட்க மாட்டார், ஆனா நான் முதல்ல கொடுத்துருவேன். சைந்தவிய இந்த படத்தில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணும், முதல் படம் என்ன. அப்புறம் மாலதி, லட்சுமி சொல்லி, மனோரமா ஆட்சிக்காக மனோரமா ஆட்சி ஒரு பாட்டு பாட வச்சார், கண்ணீர் விடும். அவ்வளோ பெரிய அற்புதமான டைரக்டர். இன்னும் நேரம் வரல அவருக்கு, இன்னும் நேரம் வரல, வரும். இந்த படத்தின் மூலம் எங்க ரங்கராஜன் மூலமாக அவருக்கு ஒரு நல்ல நேரம். கொஞ்சம் காதல் கொஞ்சம் மோதல், தமிழக மக்கள் நெஞ்சத்தில் கொஞ்சம் வேண்டும், பெரிய வெற்றி பெற வேண்டும். தயாரிப்பாளர் மாணிக்கம் இந்த படத்தின் மூலமாக மேலும் பல படங்கள் தயாரித்து தமிழ் திரையுலகை வாழ வைக்க வேண்டும். நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக இந்த மியூசிக் லான்ச்சுக்கு நான் வந்தது காரணமே என்னுடைய மிக வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆர்கே சுந்தருக்காக தான். நாங்கள் எங்கள் 2 பேரோட லைஃப் வந்து ஒரே மாதிரி ட்ராவல் ஆகிட்டு இருக்கோம். நாங்கள் எங்களுக்கு ஒரு 25 இயர்ஸ்க்கு மேலே நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள். ஸோ 2 பேரோட கேரியரும் ஒரே மாதிரி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஒரே மாதிரி கம்ப்யூட்டர் வாங்குவோம், ஒரே மாதிரி ஸ்டுடியோ செட் பண்ணுவோம், ஒரே மாதிரி வீடு வாங்கினோம், மேரேஜும் ஒரே டைமில் பண்ணோம். அந்த மாதிரி நானும் அவரும் ஃப்ரெண்டு இல்லை, ரொம்ப வெரி க்ளோஸ். அதுக்கு மேலே சொன்னால் அதுதான் என்னுடைய ஆர்கே சுந்தருக்காக. இந்த படம் வந்து அவர் கரெக்டாக டைரக்டர் கே ரங்கராஜ் சாரோட இணைஞ்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவர் ஒரு ராசியான ஒரு டைரக்டர். அவர் மூவியில் வந்து சாங்ஸ் எல்லாமே பயங்கர ஹிட்டு. நான் என்னோட சின்ன வயசில் நான் ஸ்கூல் படிக்கும்போது அங்கே மூலக்கடையில் பிருந்தா தியேட்டர்னு ஒரு தியேட்டர், அது வந்து ஃபஸ்ட்டு அப்போ தான் ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு மூவி வந்து உதயகீதம் தான் அங்கே ஸ்க்ரீன் பண்ணாங்க. உதயகீதம் அண்ட் நான் சிகப்பு மூவி தான். அப்போ இந்த மூவி வந்து ஆக்சுவலாக ஒரு 1 இயர் வந்து அந்த தியேட்டரில் இருந்துகிட்டே இருந்துச்சு. நாங்கள் அவ்வளோ பெரிய பிளாக் பஸ்டர் மூவி. நாங்கள் போய் நிறைய வாட்டி போய் அந்த படத்தை அடிக்கடி பார்ப்போம். ஏன்னா அந்த தியேட்டரோட ஸ்மெல் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் அந்த பாடல் பாட்டுக்காகவே இந்த இசைஞானியோட நாங்கள்லாம் ஒரு இசைஞானி வெறியர்கள். ஸோ இந்த மூவியை அத்தனை வாட்டி பார்த்துருக்கோம். ஸோ அவரோட மூவியில் வந்து சுந்தர் வந்து ஜாயின் பண்ணது அதே மாதிரி மிகப்பெரிய வெற்றி அடைகிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ரீசெண்டாக மரகத ராஜா வந்து ஒரு 12 இயர்ஸ் கழிச்சு ரிலீஸ் ஆனாலும் எப்படி எதிர்பாராம எல்லா ஆடியன்ஸ்க்கும் ரொம்ப பிடிச்சதோ ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக, அதே மாதிரி இந்த மூவியும் வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புகிறேன். அதே மாதிரி கேமராமேன் தாமு சாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ரொம்ப வருஷம் நண்பர். பாடலாசிரியர் காதல் மதிக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தில் பாடல்லாம் எழுதியிருக்காரு, என்னோட நிறையா வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். இந்த ஹோல் டீமுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். எனக்கு அப்கமிங் கொரியோகிராஃபர் ஃபஸ்ட் டைமாக எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு டைரக்டர் சாருக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பாடல்கள்லாம் பார்த்துருப்பீங்க, ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப இந்த வாய்ப்பு எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. நீங்கள்லாம் ஒத்து பார்க்குறத பார்த்தா நான் என்னமோ இங்கே வந்து பாம்பு பூத்துக்குள்ளே கைவிட்டு பாம்பு பிடிக்கிறதுக்கு அந்த மாதிரி பார்க்குறீங்க. இதெல்லாம் பாம்பு பிடிக்கிற நேரம் இல்லைங்கன்னா கொஞ்சம் காதல் கொஞ்சம் மோதல், இது என் லைஃப் ஸ்டைல் டைட்டில். பொதுவாக வந்து காதலுக்கு அப்புறம் வர்ற மோதல் பார்த்தீங்களா,
அது நிலைக்காது, அது எப்பவுமே ப்ராப்ளம் தான். ஆனால் மோதல் ஆயிட்டு அதுக்கப்புறம் வருது பாருங்களா காதல், அந்த காதல் மட்டும்தான் செய்யும். இது உண்மை. நான் லவ் மேரேஜ் பண்ணவன் தான். முதல்ல எனக்கு மிஸ்ஸஸுக்கு முதல்ல மோதல் தான், அப்புறம்தான் காதல். எதுக்காக சொல்றேன்னா வாழ்க்கையுடைய அனுபவம் தான் அது. ஸோ மோதலில் வரும் காதல் என்னைக்குமே ஜெயிக்கும், அதில் எந்த சந்தேகமே கிடையாது. காதலிச்சுட்டு மோதல் வந்ததுன்னா அது பிரிஞ்சு தான் போகும். இந்த இடத்துல நான் வந்து ரவிக்குமார் கிளம்பி போயிட்டாரு. இந்த இடத்துல நான் ஒரு நடிகனா உங்க முன்னாடி வந்து பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து கே.எஸ். ரவிக்குமார் அவர்கள். ஒரு நடிகனாக என்னை பிரபலப்படுத்தியதுக்கு 2 பேருக்கு நான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும். ஒன்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள், அடுத்து கே.எஸ். ரவிக்குமார் அவர்கள். படையப்பா தான் எனக்கு வந்து வாழ்வு கொடுத்தது. ஒரு நடிகனாக என்னையும் இந்த படத்தில் வந்து நடிக்கணும்னு சொல்லி கூப்பிட்டார் ரங்கராஜ் சார். ரங்கராஜ் சார் எல்லாம் நான் வந்து அப்போவே கோவை தம்பி ஆஃபீஸ்லாம் அப்போ மீட் பண்ணுவோம். அப்போல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிட்டில் எந்த இயக்குனராகட்டும் எல்லாருமே பிரசாத் ஸ்டுடியோ, ஏவிஎம்மில், ஜெமினியில் இங்கேயே மீட் பண்ணுவோம். அந்த மாதிரி காலமெல்லாம் இப்போ போச்சு. ஷூட்டிங் எங்கே நடக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது. ஆர்கே செல்வமணி சார், அவரை பற்றி நான் சொல்ல வேண்டியதில்லை. ஒரு கடின உழைப்பாளி. திரைப்படத்துறைக்காகவே இன்னைக்கு வரைக்கும் அவர் டைரக்ட் பண்ணுறாரோ இல்லையோ, ஆனால் ஹோல் சினிமா இண்டஸ்ட்ரியை, அது தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி காப்பாற்றிட்டு இருக்காரு. அதை மட்டும் உண்மை. அதுக்காக போராடுறது இது பெரிய போராட்டம். அதெல்லாம் விளையாட்டல்ல. ஒரு தலைமை ஏற்று இத்தனாயிரம் பேருக்கு வாழ்வு கொடுத்துருக்காங்கன்னா செல்லுமணி அவர்களை இந்த நேரத்தில் பாராட்டணும். ரங்கராஜ் சாரை பற்றி சொல்லவே வேணும். அன்னைக்கு பார்த்த மாதிரியே தான், ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. ஒரு ஷாட் வந்து கொஞ்சம் தப்பாக பண்ணாலும் கூட ஒரு கோபம் வரும், உண்மையிலே கோபம் வரும். அதுக்கு ரீசன் என்னென்னா சொன்னது என்ன, நீ என்னையா செய்கிற மாதிரியே இருப்பாரு. ஆனால் அது காரணம் இருக்குது. ஏன்னா ஒரு சீன் எடுக்கும் பொழுது நல்லா வரணும். இந்த படத்தில் வந்து நான் என்ன கேரக்டர் பண்ணேன்னு நான் கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்தேன். உண்மையிலேயே இன்னைக்கு ஃபங்க்ஷனை கூப்பிடும்போது அப்புறம் யோசிச்சா அப்புறம் ரீகலெக்ட் ஆச்சு. ஒரு பிடிச்சி போட்டு ஒரு லொல்லாம் பண்ணுற கேரக்டர் நளினின்னு தான் என்னுடைய ஒய்ஃபாக ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. என்ன ஏன் போட்டாருன்னு எனக்கு தெரியல ஒரு டைரக்டர். ஏன்னா எப்பவுமே இந்த மிரட்டுற வீட்டில் வந்து ஒய்ஃபு மிரட்டி புருஷங்கார சரண்டர் ஆகணும்னா புருஷன் ஒல்லியாக இருப்பான், ஒய்ஃப் வந்து நல்லா தடியாக இருப்பாங்க. ஒருவேளை அந்த மேட்சிங்கில் படம் இல்லை. பட் நளினி மேடம் வந்து இதில் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸ்ரீகாந்த் அவர்களை பற்றி சொல்லவே வேணாம். இப்போ இந்த மத்தியானம் நான் வந்து டிவி பார்த்துட்டு இருக்கும்போது நண்பன் படம் ஓடிட்டு இருந்தது. அப்படியே மனுஷன் உட்காந்துருக்காருங்க. அதே மாதிரி கொஞ்சம் கூட மாறுதலே இல்லை. இதெல்லாம் வந்து காட் கிஃப்ட். அவர் தன்னுடைய உடலை வந்து நல்ல பக்குவமாக நம்ம இதாக ஒரு நல்ல எக்ஸசைஸ் எல்லாம் கரெக்டாக இருக்காரு. பட்டு ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன். இந்த கொஞ்சம் காதல் கொஞ்சம் மோதல் படம் நிச்சயமாக வெற்றி பெறும். காரணம் இந்த பார்த்த ட்ரெய்லர். எப்படின்னா இந்த படத்தோடைய ஃபோட்டோகிராஃபி தாமோதரனுக்கு வந்து ரொம்ப ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். நல்ல சூப்பர் ஃபோட்டோகிராஃபி. இரண்டாவது இந்த படத்தில் நடித்த எல்லாருமே சாம்ஸ் எல்லாம் வந்து கேட்கவே வேணாம். இங்கே மைக்கை பிடிச்சி என்ன லொல்லு பேசிட்டு இருந்தாரு அதே தான் ஷூட்டிங்கில் அதே தான். ரமேஷ் கண்ணாவும் அப்படிதான். ஸோ இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா நடிகைகளும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஹீரோயின் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. இயக்குனர் அவருடைய கடமையை நல்லா செஞ்சிருக்கார். அதை விட அவர் வந்து ஒரு மாபெரும் வெற்றி இயக்குனர். ஒரு இடைவேளைக்கு பிறகு மீண்டும் என்ட்ரி கொடுத்துட்டாருன்னா அதுக்கு ஒரே ரீசன் சொல்கிறேன். தமிழ் திரைப்படங்கள், இந்த கலைத்துறை இந்த ஆண்டு மிக சிறப்பாக இருக்கும். அதுக்கு காரணம், நீங்கள் ஜோசியத்தை நம்புறீங்களோ இல்லையா, நான் ஜோசியம்லாம் படித்தேன்னா அதனால நான் சொல்கிறேன். ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி, சனி பயிற்சி தமிழ் திரை உலகத்தை மீண்டும் இமயமலை உயர்த்தும். அது எந்த படம் வந்தாலும் நல்லா போகும். நம்மளுடைய திரைக்கலைஞர்கள் அத்தனை பேருமே மறுபடியும் ஒரு ரவுண்டு கட்டுவாங்க, சூப்பராக ஹிட் அடிப்பாங்க. அதே போல இந்த படமும் மாபெரும் வெற்றி அடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஊடக செய்தியாளர்களுக்கும் மற்றும் தலைமையேற்று நடத்திய திரு அண்ணன் கே.எஸ். ரவிக்குமார் மற்றும் கே. ராஜன் அவர்களுக்கும், நமது மற்ற இசையமைப்பாளர், நடிகர்கள் எல்லாருக்கும்
மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நமது இயக்குனர் கே. ரங்கராஜ் அவர்கள் 1983 நெஞ்சமெல்லாம் நீயே என்ற திரைப்படம் முதல் வெற்றி படமாக அமைந்தது. இதுவரை சுமார் 27 படங்கள் இயக்கியுள்ளார். இதில் பல படங்கள் வெள்ளி விழாவையும் பல படங்கள் 100 நாள் தாண்டியும் அந்த காலத்திலே வெற்றி பெற்றது. அதே மாதிரி கே. ராஜன் அவர்கள் குறிப்பிட்டார்கள், தற்போது ஒரு படம் பார்த்தேன் என்று. அந்த மாதிரி படம் இவர் பண்ண மாட்டார். அந்த படமெல்லாம் இப்போ நான் தான் அந்த படம் பார்த்தேன். பள்ளிக்கூடத்துக்கு பிறகு எப்படி கெட்டு போனோம் அப்படின்னு சொல்லிக் கொடுக்குற படமாக இருந்திருக்கு. ரங்கராஜ் இதுவரை எடுத்திருக்க எல்லா படங்களுமே மக்கள் எப்படி வாழணும், எப்படி இருக்கணும், மக்களுக்கு என்னென்ன சொல்லித்தரணும், நல்லதுதான் சொல்லி கொடுத்துருப்பாங்க. கே. செல்வகுமாராக இருக்க யார் எடுக்கும் படங்கள் எல்லாமே அது மாதிரி. கொஞ்சம் காதல் கொஞ்சம் மோதல் படம் மிகவும் சிறப்பாக அமைந்துள்ளது. இந்த படத்திற்கு இசையமைப்பாளரை நல்லபடியாக வேலை வாங்கி அவர் பெரிய இசையமைப்பாளர் வருவார்கள். ஸ்ரீகாந்த் அவர்களுக்கும் ஹீரோயின் 2 பேருக்குமே இந்த படம் ஒரு பெரிய திருப்புமுனை அமையும். படம் வெற்றி பெற்றதும் நடிகர்கள் உடனே சம்பளத்தை உயர்த்தாமல் தற்போது வாங்கும் சம்பளமே பெற்றுக்கொண்டு மற்ற படங்களிலும் நடிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி. Very excited to be sharing the stage with such experienced and senior artists and technicians in the Tamil industry. இந்த மூவி ரொம்ப நல்லா வந்திருக்கு. The best part is இது ஒரு fun and comedy movie, ஒரு ரொம்ப clean entertainer. இந்த படம் எல்லாரும் பார்க்கலாம், நம்ம friends, family, kids, everybody. So to be a part of this film is a privilege for me. And our dear director Rangarajan sir, evlo experienced and actually set lo romba strict ah irundaru, but the full comedy and fun movie. It's a complete contrast. Music is beautiful. The visuals, Damodaran sir has done an excellent job. Ellaru, they've given their best and we've come up with a very nice, a very fun comedy, entertaining and for a youthful entertainer, which is also heart touching. I request the media to encourage us, support us, and in the padam ellarum paakano, audience kulla pono, adukku neenga da support pannano. So thank you so much, and I hope that my entry into Tamil with this movie will also be great, just like how it's going to be a great comeback for Rangarajan sir. Thank you. அனைவருக்கும் வணக்கம். கே. ரங்கராஜ் சார் அவரோட டைரக்ஷனில் இந்த படத்துக்கு இசையமைக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அந்த வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த தாமோதரன் சார், அவர் என்னோடய ஃப்ரெண்டு. ரொம்ப வருஷமாக நாங்கள் டிவி ஷோஸ்லாம் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவர் கேமராமேன் இருப்பார், நான் கீபோர்டு அப்போலேருந்து அவருக்கு கிட்டத்தட்ட 20-25 வருஷம் பழக்கம். ஸோ லாங் நான் படங்கள்லாம் பண்ணிவிட்டு இடையில பிரேக் ஆகிட்டு நான் ஒரு டெக்னீஷியனாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நிறையா படங்களுக்கு சவுண்ட் இன்ஜினியராக ஒர்க் பண்ணியிருக்கேன், கரண்ட்லி ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ்க்கு. கம்போசராக நான் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு கேப் ஆகிடுச்சு. அப்போ அவர் கூப்பிட்டு எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தாரு. அவருக்கு நான் இந்த நேரத்தில் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் எனக்காக இன்னைக்கு வந்திருந்த இளையராஜா சாரோட கிட்டாரிஸ்ட் சதா சார், அப்புறம் சத்யா, அவங்க எல்லாருக்குமே என்னோட நன்றி. இளையராஜா சாரோட காம்பினேஷனில் சார் பண்ண அத்தனை படங்களும் சூப்பர் ஹிட்டு. இப்போ நான் இன்னைக்கு நான் ஒரு விஷயத்தை நான் சொல்லி ஆகணும். என்னென்னா, இந்த தேகம் மறைந்தாலும் இசையால் மலர்வேன் அப்படின்னு எஸ்பிபி பாடின சங்கீத மேகம்ங்கிற படம் சார் டைரக்ஷனில் வந்த படத்தில் வந்த பாட்டு தான். இன்னைக்கு எஸ்பிபி சார் நம்ம கூட இல்லை. அவரோட நினைவை அவர் மனசில் சுமந்துட்டு இன்னைக்கு இந்த படத்தில் எங்கூட ஒர்க் பண்ண அத்தனை சிங்கர்ஸ், அதுக்கப்புறம் அத்தனை மியூசிஷியன்ஸ், அவங்களுக்கெல்லாம் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அப்புறம் இந்த படத்தில் நம்மளோட ஹீரோ ஸ்ரீகாந்த் சார், அப்புறம் ஹீரோயின் மேடம், அவங்க ப்ளஸ் எடிட்டர், எல்லாருக்குமே இந்த படத்தில் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. படமும் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. யூஸ்வலாக ஒரு பிரேக் எடுத்துகிட்டு கம்பேக்னு சொல்ல முடியாது. சார் ஒரு சீனியர் மோஸ்ட் டைரக்டர், ஒரு பிரேக் எடுத்திருக்காரு. இப்போ திருப்பியும் எஸ் கம்மிங் டு டூ த மூவி. அப்படி வரும்போது இன்னைக்கு இதுதான் ட்ரெண்டு, 10 பேரை வெட்டுவோம், ஒரு ட்ரக்ஸை போட்டு எல்லாம் அங்கங்கே பிடிச்சி இழுக்கிறது, இதன் மாதிரியான விஷயங்களெல்லாம் வச்சுட்டு நம்ம எப்படியாவது சக்ஸஸை கொடுத்துடணுங்கிற டெஸ்பிரேஷன் இல்லாமல் அவர் எதில் பெஸ்ட்டு, அவர் இன்னைக்கு ஃபேமிலிக்கு யாருக்குமே அதுக்குன்னு அட்வைஸ் பண்ணுறது கிடையாது.
ஒரு டேக்அவே இருக்கும். நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஆகிட்டு அதுலேருந்து நம்ம என்ன எடுத்துகிட்டு போகிறோம்னு ஒரு விஷயம் இருக்குது. அவ்வளோ ஒரு நல்ல மெசேஜஸை வந்து ஒரு படத்தோட அப்படியே போகிற மாதிரி நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக ரொம்ப சூப்பராக காமெடியோடு கொடுத்துருக்காங்க. படத்தில் நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. எல்லாரும் அவங்க குடும்பத்தில் போய் பார்த்தாலே படம் 3 நாள் ஓடிட்டு, ஏன்னா அவ்வளோ அத்தனை பேர் இருக்காங்க. ஸோ அத்தனை பேரையும் வச்சு எல்லாருமே வந்து ரங்கராஜ் சாரோட படமா ஓகே, அவர் படத்தில் நம்ம இருக்கணும் ஏன்னா அவ்வளோ ஒரு பெரிய ஒரு ஹிட் சாங்ஸ்லாம் கொடுத்து படங்கள்லாம் கொடுத்து ஒரு பெரிய சீனியர் மோஸ்ட் டைரக்டர்ங்கும் போது அவரோட படத்தில் இருக்கணும்ட்டு நிறைய பேர் வாண்டடாக வச்சு பண்ணாங்க. இன்னைக்கு வந்திருக்க செல்வமணி சார், அவரும் வந்து அவர்லாம் நாங்கள் ஸ்கூலில் கட்டடிச்சிட்டு அப்போல்லாம் கேப்டன் பிரபாகரன் படம் 5 வாட்டி 6 வாட்டி போய் பார்ப்போம். புலன் விசாரணை அது எல்லாமே அவர் இந்த ஸ்டேஜில் இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். KS ரவிக்குமார் சார் அவர்களுக்கு நன்றி. அப்புறம் இந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. மேடையில் வந்திருக்கும் பெரியவர்களுக்கு, அதாவது எங்களை வாழ்த்த வந்த எங்கள் திரையுலக சார்ந்த பெரியவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. 25 வருஷம் இந்த வருஷத்தோட முடிஞ்சிருக்கு. இந்த பயணத்தில் நீங்கள் எல்லாரும் என் கூட இருந்திருக்கீங்க, என்னை சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, ஊக்கம் கொடுத்துருக்கீங்க, வாழ்த்துருக்கீங்க, கிண்டலும் பண்ணியிருக்கலாம். அதான் கொஞ்சம் காலம் கொஞ்சம் முதல். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. 25 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஸோ வெரி ஹாப்பி. நம்ம தமிழ் சினிமாவோட படத்துக்கு ஃபங்க்ஷனுக்கு சேர்ந்துக்கிட்டாங்க. இன்னைக்கு இந்த 22 பிப்ரவரி தான் வந்து ரோஜா கூட்டம் 23 வருஷம் முடிஞ்சது. டைம் ஃப்ளைஸ். கரெக்டாக இன்னைக்கு தான் பூமிக்காவும் மெசேஜ் அனுப்பிச்சாங்க, எப்படி இருக்க, வீட்டில் எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு. நான் சொன்னேன் என்னோட முதல் படம் ஹீரோயினாக இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த பயணம் அங்கே தான் தொடர்ந்தது. அண்ட் எனக்கு தான் தெரியும் அந்த அழகான பொம்மை பொங்கத்துக்கு முன்னாடி எவ்வளோ பெரிய ராட்சஸ் இருக்குன்னு. ஏன்னா அந்த படம் 2 வருஷம் முடிக்கிறதுக்கு போதும் ஆச்சு. 2000 ஆரம்பித்தோம், 2002 தான் ரிலீஸ் ஆச்சு. What a journey it's been. எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, இப்போ மேடையில் இருந்த இசையமைப்பாளர் சத்யா சார் இருந்தார். அவரோட பூ படம் கூட என்னோட படம் தான். அண்ட் அதுக்கப்புறம் நான் இளையராஜா சார் கூட ஒர்க் பண்ணிட்டேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மியூசிக் டைரக்டர் சுந்தர் சாரும் பாருங்க, ஒர்க் வித் எவ்ரிபடி. அதே மாதிரி தான் சுதா கோங்கராவும் சரி, கேவிஆர் இருந்தோம் சரி, அதே மாதிரி தான் ரங்கராஜன் சாரும். ஐ டேக் திஸ் பிளஷர் அண்ட் ஆனர். எல்லா ஏஜ் குரூப்ஸ்லையும் எல்லாருக்கும் ஒர்க் பண்ணியிருக்கேன். ட்ரஸ்ட் மீ. சமீப காலத்தில் ஒன்று நடந்துச்சு. ஒரு மாபெரும் வெற்றி கொடுத்த ஒரு இயக்குனர். அதுக்கு முதல் படம் வந்து நான் அவரோட முந்தின படம் பார்த்து ரசித்து அவர் கூட ஒர்க் பண்ண போனேன். 8 மணி கால் ஷீட்னாங்க. நான் வழக்கமாக 7:45 7:30 இருப்பேன். லொக்கேஷன் சார்ஜஸ் மட்டும் 10 லட்சம் ரூபாய். வெளிநாட்டில் 3:30 மணி சாயந்தரம் வந்தார். 7 o'clock 6:30 இருப்பார். That's the commitment, dedication. சார் அவ்வளோ அமைதியாக இருக்கான்னு பார்த்து ஏமாறாதீங்க. சுனாமிக்கு முன்னாடி ரொம்ப அமைதியாக இருக்கும். சத்தியமாக என்னால் முடியவே இல்லை சார். பிரேக்கே கொடுக்க மாட்டாரு. ஓட்டம் 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 ஓட்டம். இன்னும் அவரோட பயம் என்னன்னா, தாமதம் ஆகிடக்கூடாது, நேரத்தில் முடிச்சு ப்ரொடியூசரோட செலவை மிச்சம் பண்ணோம், டைமில் முடிச்சிட்டோன்னு. அந்த கடைசி 6:30 மணி வரைக்கும், அந்த 6:30 அப்படி சொல்ற வரைக்கும் இன்னும் எதனா ஒரு ஷார்ட் எடுத்துடலாமா, கேட் கூட வந்துட்டு இருப்போம். ஓகே அப்படின்னாரு. அதாவது இந்த கடைசி நிமிஷத்து வரைக்கும் வேலை செய்யணும்னு ஆசைப்படுறாரு. ஐ ரியலி அப்ரிஷியேட் பீப்புள். யாராவது இந்த மாதிரி வேலை செய்யணும்னு ஆசைப்படுறாங்க பார்த்தீங்களா? யூ ஷுட் என்கரேஜ். அண்ட் ஐம் கிளாட் சார், அவரோட இந்த கனவுல நான் எந்திருக்கேன்னு ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் என்னைக்குமே எனக்கு தெரிஞ்ச சினிமா தான். எனக்கு எழுத படிக்க தெரியாது, படிப்பு ஏறல, டிகிரி முடிச்சிட்டேன். பட் எனக்கு சினிமா தவிர்த்து எதுவுமே தெரியாது. நண்பன் படத்தோட காட்சி மாதிரி தான் எங்கள் அப்பா கிட்ட சொன்னேன். எனக்கு எதுவுமே ஏற மாட்டேங்குது. ஸோ சுற்றி ஒழிச்சு பார்த்தாலும் எனக்கு சினிமா தான், சச்சோமா மாதிரி தான். நீங்கள் பாருங்களேன், இன்னைக்கும் அதே சாம் அப்படியே இருப்பாங்க. ஷீ இஸ் ஆக்சுவலி தி இன்ஸ்பிரேஷன். வரும்போது சீடை முறுக்கு எல்லாம் கொடுத்து ஏதோ ஒன்று எல்லாரும் சிரிச்சு பேசிக்கிட்டே இருப்பாங்க. தட்ஸ் குட் வைப்ஸ். நான் கடைசி வரைக்கும் சினிமா தான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஐ எம் வெரி வெரி ஹாப்பி டு பி இன் சினிமா. ப்ளீஸ், நம்ம எல்லாருமே வந்து நம்ம இண்டஸ்ட்ரி பற்றி நிறையா கிண்டல் பண்ணுறோம். நான் ராஜன் சார் இருக்கும்போது பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன். சார், தண்ணி அடிக்கிறதுல ஆணு பெண் அந்த வேறுபாடுலாம் கிடையாது. அது யார் சொன்னாங்க அந்த கலாச்சாரம்னு சொல்லி? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சார். அதே மாதிரி ஆடையை பற்றியும் வந்து சொல்லக்கூடாது.
எது போட்டுக்காதீங்க. ஒரு தயாரிப்பாளர் வந்து இயக்குனர் வந்து தயாரிப்பாளர் கேட்பாரு, எனக்கு ஆகாயம் வேணும், சந்திரன் வேணும், சூரிய வேணும், கொடுத்துருவாங்களா? இல்ல எனக்கு தெரியும் சத்யவதி சார், உங்களுக்கு அந்த விஷயம் தெரியுமா? பக் மாடப்புரா லொகேஷன் வந்து டைரக்டர் வந்து அந்த லொகேஷன் சரியில்லைன்னு சொன்ன உடனே ஓகேன்னாரு. அதுக்கப்புறம் நீங்களே போட்டு எடுத்துக்கோங்கன்னு அடுத்த வாட்டி கேட்கும்போது செட்டு கூட எடுத்தாங்க. படம் பார்த்து வந்து பாராட்டிட்டு வெரி நைஸ், கங்க்ராச்சுலேஷன், நல்ல முடிவு பண்ணீங்கன்னு சொன்னாரு. நான் ஒரு பாட்டு ஹிட்டு, படம் ஹிட்டு, திருப்பி கொடுத்துருவா காசுன்னு சொன்னார். தட் இஸ் மை பாலிசி. கேட்டதை கொடுத்தேன், பயன்படுத்தல, திரும்ப கொடுக்க மாட்டேன். நான் என் பாலிசியை மாற்ற மாட்டேன். தட் மீன்ஸ் ஐ ஆம் மேனிபுலேட்டிவ், சந்தர்ப்பவாதி. தட் இஸ் ஹவு இட் இஸ். அதே மாதிரி தான் சொல்றேன். நீங்க இன்னைக்கு போய் வந்து சாய் பள்ளியா அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஆடை கொடுத்து பாருங்க, ஒத்துப்பாங்களா? வேண்டாம்னு சொல்ல கத்துக்கிட்டோம், அவ்வளவுதான். எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு மக்கள் டிசைட் பண்ணிக்கிட்டோம் சார். சினிமா அதாவது இன்னைக்கு 5 வருஷம் ஆச்சு சார். எனக்கு தெரிஞ்ச என்னோட ஃபேவரட் ஃபிலிம் வந்து சதுரங்கம். அந்த படம் வந்து பூஜைக்கே வித்து போச்சு. ஆனா அந்த படத்தை வந்து ஏதோ ஒரு வகையில கொண்டுட்டாங்க. என்ன பண்ணி பார்த்தாலும் தெரியல, யாரோட தப்புன்னு தெரியல, எல்லா உழைப்பும் போச்சு. திடீர்னு ஒரு படம் 12 வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆகுது, ஓடுது. குட் வைப்ஸ், சந்தோஷப்படுவோம் சார். இட்ஸ் a very nice thing. அதாவது யாருக்கு என்ன பிடிக்கும் சொல்லவே முடியாது. நம்ம இண்டஸ்ட்ரி அதாவது சார் எல்லாரும் நம்ம ஊர்ல வந்து தொழில் பண்ணுவாங்க, இங்கெல்லாம் கத்துப்பாங்க. ஸ்டுடியோலாம் இங்கே தான் இருந்துச்சு. ஹைதராபாத் 25 ஸ்டுடியோ இருக்கு. இட் ஃபீல்ஸ் வெரி சேட். அட்லீஸ்ட் தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் பெப்சிக்கும் ஆபீசஸ் இருக்கு, நடிகர் சங்கத்துக்கு இல்ல. இது கவலைப்படக்கூடிய விஷயம் சார். இதை பத்தி நம்ம யோசிப்போம். ஒற்றுமை இல்லை சார். பிரச்சனை என்ன தெரியுமா சார்? எல்லாம் வந்து 2 கட்சியா பிரிஞ்சிடறாங்க. ஒன்று சேர்ந்து முதல்ல இந்த இண்டஸ்ட்ரியை காப்பாற்றுவோம் சார். தட் இஸ் வாட் வி நீட். சினிமா ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். சம்பளம் ஏற்கல சார். எனக்கு இன்னும் போன படத்து இப்போ ரிலீஸ் ஆன படத்துக்கு கூட எனக்கு 10 லட்சம் பாக்கி இருக்கு. இட்ஸ் ஓகே. நான் ஒரு படம் வந்து முழு சம்பளம் வாங்கியிருக்கேன். வாங்கிட்டு அந்த தயாரிப்பாளருக்கு நான் திருப்பி கொடுத்துருக்கேன். அதுக்கு மேல திருப்பி கடன் வாங்கி கொடுத்துருக்கேன். நம்ம இட்ஸ் a family, அவ்வளவுதான். ஐ எம் வெரி ஹாப்பி தட் ஐ எம் ஸ்டில் தேர் இன் திஸ் இண்டஸ்ட்ரி. இன்னைக்கு எனக்கு பழக்கம் கிடைச்சிட்டு இருக்கு, ஓடிக்கிட்டு தான் இருக்கேன். 48 மணி நேரத்துல நான் 7 மணி நேரம் தூங்கிருப்பேன். துபாய், ஹைதராபாத், விஜயவாடா, இப்போ சேலம் போயிட்டு இங்கே வந்திருக்கேன். ஸ்டில் சேம் வைப். ஏன்னா இட் ஃபீல்ஸ் நைஸ். ரங்கராஜன் சார் மாதிரி எனர்ஜெட்டிக் பீப்புள் பார்க்கும்போது சார் டிசிப்ளைன் லைஃப்ல இருந்துச்சு, எவ்ரிதிங் இஸ் தேர் சார். ஐ ஸ்டில் ஃபீல் ஹாப்பி தட் இந்த மாதிரி ஒரு ஆசையோடு எடுத்துட்டு கொடுக்குறாங்க. லெட் அஸ் வாட்ச் இட், என்கரேஜ் சார். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, அந்த டைம்ல வந்து அவரோட படத்தோட போஸ்டர் அப்போ கை தட்டியிருக்காங்க. நிறைய டைரக்டருக்கு டைட்டில் கார்டு கை தட்டுறாங்க, நான் கேட்டிருக்கேன். இதுதான் புரியுது. இட்ஸ் வெரி ரேர் டு see a director's டைட்டில் கார்டுக்கு கிளாப்ஸ் இன்னைக்கு. ரைட் சார்? நீங்க வந்து சூப்பர் ஸ்டார் இருந்ததுன்னா விசில் அடிக்கிறோம், எல்லாம் இளைய தளபதியோ தலை அப்படின்னா அடிக்கிறோம். டைரக்டர்ஸ் those are days. நீங்க பாத்தீங்கன்னா ஆர்கே செல்வராஜ் சார் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாரு. கிராண்டியர். They gave heart and soul and please let's all be unity-யோட நம்ம இண்டஸ்ட்ரியை திருப்பி எதனா பெட்டர் ஆக்க முடியுமா, இன்னும் ஸ்டுடியோஸ் உருவாக்க முடியுமான்னு பார்ப்போம். I love தமிழ் சினிமா. எனக்கு என்னன்னா வந்தவங்க எல்லாருக்கும் வேலை கொடுத்துருக்கு, இன்னைக்கு எனக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கு. இடையில எதனா ப்ராப்ளம்லாம் கொடுத்தா கூட பாருங்க, டப்புன்னு திருப்பி நான் வேலை கொடுத்துரும். ஒரு வாட்டி மக்கள் மனசுல இடம் பிடிச்சிட்டோம்னா you always there and I am very happy that உங்க மனசுல எனக்கு இடம் கொடுத்துருக்கீங்க. அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. ஒரு நல்ல படம் வந்துச்சுன்னா தம்பி கண்டிப்பா நான் இன்னும் காதலிச்சு தான் இருப்பேன். காற்று கழுத்து புரியாக இங்கே நிறைந்த போய் காதல் மட்டும்தான். இப்பதான் அவங்க கேட்டாங்க, ஐயோ பேர் சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னு. இன்னொரு படம் கூட கூட சேர்ந்து நடிச்சாங்கன்னு மறந்துட்டாங்க. ஸோ அவங்க இடையில கேப்ல கேட்டாங்க, அம்மா இப்போ யாரும் கேர்ள் ஃப்ரெண்ட்னாங்க. நான் ஒன்று எஸ் வந்தனா அப்படின்னு அப்படின்னாங்க. You know what? It's love. Let's all be happy. Let's be lively and let's not fight. Enjoy doing movies. ஆக்டர்ஸோட சேலரி நீங்க தான் ஏத்துறீங்க, போட்டு எல்லாம் கொடுத்துறீங்க. அதுக்கப்புறம் ஏன் கம்ப்ளைண்ட் பண்றீங்க? கொடுக்க முடியாதவங்க கம்ப்ளைண்ட் பண்றாங்க, கொடுக்குறவங்க கம்ப்ளைண்ட் பண்றாங்களா? தேங்க்யூ சார், லவ் யூ ஆல். அனைவருக்கும் வணக்கம். கொஞ்சம் காதல் கொஞ்சம் முதல் இந்த இசை வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்க அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கம். நான் இப்பதான் ஸ்ரீகாந்த் மேடையில் பேசி நான் பார்க்குறேன். இது போல திரையில இருந்தா நீ தான் சூப்பர் ஸ்டாரா இருக்கப்பா. இவ்வளவு எனர்ஜெட்டிக்கா இருக்க, நீ ஏதோ சாம்பார் மாதிரி வந்து போயிட்டு இருக்க. இவ்வளவு எமோஷனா, இவ்வளவு ட்ரூத்ஃபுல்லா இருக்க, இவ்வளவு இதுவா பேசுற.
நீ இதே உன்னோட ஒரிஜினல் கேரக்டரா நீ பண்ணி இருக்கணும். நீ வந்து படத்துலயும் நீ பண்ணோம். அது இல்ல அதுலயும் இப்ப என்ன பார்த்தா அந்த மௌனராத்திர சந்திரமோகன் மேலே தெரிஞ்ச நீ அவ்வளவு. இதுல நீ 10% பண்ணியிருந்த நீ வந்து. ஆனாலும் 25 வருஷம் ஆச்சுங்கிறத நம்பவே முடியல. அதனால நான் வந்து ஸ்ரீகாந்தோட ஒரு படம் பண்ணணும். நான் வந்து பண்ணேன் 2002 வந்து நான் ஒரு கூப்பிட்டு ஒரு படம் பண்ணுறதுக்காக கூப்பிட்டு பேசியிருந்தேன். அப்போ ஏதோ ஒரு கான்ட்ராக்ட் இருந்தேன் ராஸ்கர் மூவிஸ்க்கு அடுத்து ஏதோ படம் பண்ணணும் அப்படின்னு. அதனால நான் அந்த படம் பண்ண முடியாமல் போச்சு வந்து. ஏன்னா அந்த பன்னீர் வந்து அவரோட என்னோட கேமராமேன் அவர் அந்த படம் பண்ணிட்டு இருந்தார். ஸ்டில்ஸ்லாம் எனக்கு முதல்ல கொடுத்துருந்தார். அப்போ நான் பார்க்கும்போது ரொம்ப எனக்கு வந்து 90ல் பிரசாந்தை பார்த்த மாதிரி அவ்வளோ வந்து ரொம்ப சாஃப்டாக ரொம்ப அழகாக ஒரு தெரிஞ்சுது. சரி இவர் எப்படி வச்சு அடுத்து ஒரு லவ் சப்ஜெக்ட் பண்ணலான்னு வந்து ட்ரை பண்ணேன். அப்போ வந்து இல்லை சார் அந்த அக்ரிமெண்ட்டில் இருக்குன்னு சொன்னார். அதனால் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஒருவேளை நான் பண்ணியிருந்தா நீ வந்து நம்ம சேர்ந்து ஒரு படம் பண்ணிக்க வாய்ப்பு எனக்கு நான் மிஸ் பண்ணிட்டேன். அவ்வளோ இந்த விழாவுக்கு நான் வந்து இங்கே வருவிக்கிறதுக்கு முக்கிய காரணம் வந்து இயக்குனர் கே ரங்கராஜ் அவர் தான். ஏன்னா அவர் வந்து தமிழ் சினிமாவில் மற்றவங்க இப்போ சொல்கிற மாதிரி எனக்கு தெரியல வந்து அவ்வளோ எல்லாரும் அதிகமாக அவர் கோவப்படுவார் ஓடிப்படுவார். நான் வந்து 30-35 வருஷமா நான் பார்த்துட்டு இருக்கேன். ஒரு தடவை கூட கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்லை. அவர் வந்து இல்லை ஒரு தடவை அப்படி சிரிச்ச மாதிரியே தான் இருப்பார். அவர் வந்து சாஃப்டா அமைதியாக வருவார், அமைதியாக போவார். ஏன்னா அப்போ நான் வந்து மணிவண்ணன் சார் ஒர்க் பண்ணிட்டு போது மணிவண்ணன், ரங்கராஜ், மனோபாலா இவங்க 3 பேரும் அந்த பாக்யராஜோட பாரதிராஜோட அசிஸ்டண்டா இருக்கும்போது 3 பேரும் சமகாலத்தில் படம் பண்ணிட்டதுனால எனக்கு வந்து மணிவண்ணன் சார் வந்து ஒரு அப்பா மாதிரினா அவர் சித்தப்பா இல்லை பெரியப்பா மாதிரி தான் எனக்கு அந்த ஒரு ஃபீல் தான். அதனால அவர் கூப்பிட்ட உடனே இந்த நிகழ்ச்சி எப்படி இருந்தாலும் வந்துடணும், அது என்ன சொன்னாலும் வரணும் அப்படிங்கிற மாதிரியான அவர் கிட்ட பெரிய பழக்கம் இல்லாமலே அவர் மேலே வந்து எனக்கு ஒரு உறவு வந்து திரைத்துறையில் வந்து ஒரு ரசிகனாகவும் சமகாலத்தில் நான் ஒர்க் பண்ணும்போது என்னுடைய மணிவண்ணனோட கொலிகா இருந்ததால் வந்து அவர் மேலே அளவு கடந்த அன்பு. நான் வந்து விஜயகாந்த் சாரோட படம் பண்ணணும் அந்த ஸ்டேஜில் அங்கே இருக்கும்போது அவர் தர்மபுரம் படம் பண்ணிட்டு இருந்தார். அப்போ வந்து போகும்போது எனக்கு வந்து அப்போ பார்த்து பழக்கம். அப்போ வந்து எல்லா இடங்களையும் நான் பார்த்த எல்லா இடங்களுமே வந்து ஒரு அமைதியான மனிதராக தான் அவர் நான் பார்த்துருக்கேன். இப்போ நான் வந்து சாமி பார்க்க முடியல, ட்ரெய்லர் மட்டும் தான் பார்த்தேன். ஆனால் அதுவே வந்து ஒரு பானை சோற்று ஒரு சோறு பதங்கிற மாதிரி வந்து அந்த கலர்ஃபுல்லாக வந்து அது ரொம்ப அழகாக வந்து ஹீரோயின் ரொம்ப அழகாகவும் ஹீரோ ரொம்ப அழகாகவும் ஒரு எனர்ஜெட்டிக்காகவும் இருந்தது. பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக புது நியூ ஃப்ரேம் பார்க்குற மாதிரி இருந்தது. எல்லா இடத்துலையும் என்னென்னா வைன் வந்து ரொம்ப நாளான அந்த வைனுக்கு ரொம்ப அதிகம். இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப அதிகமான படித்தவங்க ரொம்ப ப்ரொஃபஸர் ரொம்ப அதிகமாக படிச்சிருந்தாருன்னா அவருக்கு ரொம்ப வேல்யூ அதிகம். ஆனால் தமிழ் சினிமாவுக்கு மட்டும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அவனை ஒதுக்கி தள்ளிடுவாங்க. 3 அவங்க அன்ஃபிட் ஆகிறதுக்கு 3 இது இருக்கு சினிமாவில் வந்து. அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இருந்தா அவங்க அன்ஃபிட்டு. அந்த பட்ஜெட்டுக்குள்ள படம் எடுத்துட்டாங்கன்னா அவங்க அன்ஃபிட்டு. குறைஞ்ச அந்த பிளான் பண்ணி படம் எடுத்தாங்கன்னா இப்போ அன்ஃபிட். இதுதான் இப்போ தமிழ் சினிமாவோட வந்து டயக்ராம். இதுதான் இப்போ இந்த டயக்ரத்து இந்த கட்டுமானத்துல ஒரு வீடு கட்டும்போது எப்படி இருக்கும் அந்த வீடு? ஒரு வீடு வந்து கட்டுமானத்துல அஸ்திவாரத்தை வந்து பிளான் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வீடு கட்டினா அந்த வீடு வந்து சிறப்பாகவும் உறுதியாகவும் இருக்கும். ஆனால் எந்த விதமான கட்டுமானமும் இல்லாமல் எந்த விதமான அஸ்திவாரமும் இல்லாமல் எந்த விதமான பிளானும் இல்லாமல் வந்து படம் எடுத்துட்டு அப்புறம் சினிமா நல்லா இல்லை சினிமா நல்லா இல்லைன்னு சொன்னால் சினிமா நல்லா இருக்கு, அந்த தயாரிப்பாளர்கள் அந்த உறுதியை அந்த வந்து அந்த பவரை வந்து கைவிட்டுட்டாங்கன்னா அந்த திரைப்படம் சரியா வராது. யாராவது ஒரு பாஸ் அந்த இடத்துல இருக்கணும். எனக்கு யார் பாஸ்? எனக்கு தயாரிப்பாளர் தான் பாஸ். அப்போ அவருக்கு எனக்கு பாஸா இருக்கிற வரைக்கும் அந்த திரைப்படம் நல்லா வரும். வேற யாராவது பாஸ் அவுட் பண்ணாங்கன்னா அந்த திரைப்படம் சரியா வராது. அதுதான் தமிழ் சினிமாவில் உள்ள எந்த தொழிலையும் பணம் போடுறவங்க முதலாளியா இருக்கிற வரைக்கும் அந்த தொழில் சிறப்பானதா இருக்கும். அதை விட்டுட்டு வேற யாராவது வந்து அங்க வந்து பவர் எடுத்தாங்கன்னா அது சரியா வராது. அதுதான் தமிழ் சினிமாவோட இன்னைய நிலைமைக்கு காரணம். ஆனா வந்து ரங்கராஜ் சார் இருக்கும்போது நான் வந்து அவரோட ஒர்க் பண்ணல. ஆனால் வந்து அவருக்கு கதை எழுதின ஒரு செல்வராஜ் சாரோ கலைமணி சாரோ அவங்க வந்து 3 பேரை பற்றி ஒரு கம்பேர் பண்ணி சொல்லுவாங்க. அதாவது எப்படின்னா மணிவண்ணன் சாருக்கு வந்து ஒரு கதை வசனம் எழுதி கொடுத்தா அவர் வாங்கி போவாரு, அந்த கதை வசனம் அப்படியே திரும்பி வந்துருமா அந்த பேப்பர் வாங்கி வச்சுப்பாரு, அவர் கதையோ அவர் வசனமா எடுப்பார். அதனால அந்த கதையை நம்ம இன்னொரு படத்துல யூஸ் பண்ணலாம், அந்த வசனத்தை இன்னொரு படத்துல யூஸ் பண்ணலாம். அது வந்து இதுவே பண்ண மாட்டார். அப்புறம் எப்ப எடுப்பான்னு தெரியாது, வெண்ணொரு நாள் எடுப்பாருன்னு.
ஆனால் கே ரங்கராஜ் சார் எப்படின்னா 9 to 6 5 சீனுன்னா அது வந்து 8:30க்கு அந்த ஷூட்டிங் ஆரம்பிச்சுவார். கரெக்டாக வந்து 6 o'clock முடிக்கணும்னா கடைசியில் முடியும்னு அந்த 6:15 கொண்டு போய் முடிப்பார். அவ்வளோ ஷார்ப்பாக அந்த சீனை 5 சீனை கரெக்டாக முடிச்சு நீட்டாக முடிச்சு அந்த சீன் நம்ம பார்க்கும்போது ஆஹா நம்ம சீன் அப்படியே இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷமா இருக்கும். மனோபலம் எப்படின்னா 9 மணிக்கு ஷீட் ஆரம்பிச்சு 1:30 மணிக்கெல்லாம் அந்த சீனை முடிச்சுட்டு சீனை கொடுன்னு கேட்பான். அவ்வளோ அர்ஜென்ட் அவனுக்கு. அது இன்னும் கொஞ்சம் நேரம் எப்படி இருந்தாலும் எல்லாத்தையும் பேக்கப் பண்ணணும். அப்போ எப்படி இருந்தாலும் 5 சீன் தான் எடுக்க வரோம்னா அந்த 5 சீனை இன்னும் கொஞ்சம் நேரம் ஒர்க் அவுட் பண்ணி இன்னும் மெதுவாக எடுக்கலாம் அப்படிலாம் இல்லை. அந்த அடிப்படையில் எடுக்கணும் எடுத்துகிட்டே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. அப்போது முதல்ல நான் சொல்கிறது 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் உதவி இயக்குனராக இருக்கும்போது ரங்கராச்சாரியனை பற்றி ஒரு அளவீடு என்னென்னா அந்த சரியான நேரத்தில் சரியாக திட்டமிட்டு மிக சிறப்பாக செய்யக்கூடிய வெற்றி தோல்விங்கிறது வந்து வாழ்க்கையில் யாராலும் முடிவு பண்ண முடியாது. வெற்றி தோல்வி வந்து என்னுடைய திறமையை வந்து மதிப்பிடுறது கிடையாது. நான் எடுக்கிற கதை அது சிலர் பிடிக்காமல் போகலாம். அது ஒரு வேவ் இருக்குது. அதனால் அந்த வெற்றி தோல்விங்கிறது வந்து ஒரு தொழில்நுட்ப கலைஞரோட தகுதியை தீர்மானிப்பதல்ல, அந்த படத்தோட தரம் தான் தீர்மானிக்கும். இந்த படத்தை பார்த்தோம்னா இன்னைக்கு சொன்னார் இல்லையா வந்து கே ராஜன் இந்த படம் இது போல இருக்குது அப்படின்னு சொன்னார் இல்லையா, அதுதான் வந்து ஒரு இயக்குனரோட இல்லை ஒரு படைப்பாளியோட தரத்தை தீர்மானிப்பது அந்த படத்தோட எப்படி எடுத்திருக்காங்கிற விஷயம் தானே தவிர அந்த படத்தோட வெற்றி தோல்வி இல்லை. அதனால் நிச்சயமா இப்போ வந்து ஒரு காலம் மாறு. ராஜன் சார் சொன்ன மாதிரி ராஜன் சார் சொன்னாரு, அது சொன்னதுலேயே எனக்கு ரொம்ப வருத்தமான விஷயம். சமண்ணா மாதிரி தங்கச்சிக்குன்னு சொன்னாரு. தமிழ்நாட்டில் 8 கோடி பேர் வருத்தப்படுவாங்க தமிழ்நா மாதிரி தங்கச்சி சொன்ன உடனே. அதை தவிர அவரோட கருத்து எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். மிக சிறப்பாக சொன்னார். அதாவது தமிழர் பண்பாடுன்னு ஒன்று. இப்போ ஏன் தமிழர் பண்பாடை பற்றி பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை வருதுன்னா, தமிழுங்கிறது வந்து ஒரு சாம்பல் பூத்த நெருப்பு. பார்க்குறவன் அது சாம்பல் நினச்சி கை வச்சானா சுடும். எல்லாருக்கும் தான் அது சினிமாவுக்கும் சரி அரசியலுக்கும் சரி அது சாம்பல் பூத்த நெருப்புங்கிறது அனைவரும் உணரணும். இல்லைன்னா அது தொட்டு அவன் கையை சுடும். இந்த நெருப்பை அணைப்பதற்கு யாராலும் முடியாது. இது கால நெருப்பு. இது வந்து பல்லாயிரம் ஆண்டுகளாக 10,000 ஆண்டுகளுக்கு மேலாக அணையா நெருப்பாக இருக்கு. கொஞ்ச நேரத்தில் அது வந்து சாம்பல் பூத்து இருக்கும். நீங்க ஊதி பார்த்தீங்கன்னா தெரியும். ஊதினா உங்க வாய் வந்து போயிடும். அதனால தயவு செய்து நீங்க அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அவ்வளவுதான். எங்களுடைய கலாச்சாரத்தை பண்பாட்டை வந்து நீங்க யாரும் அழிக்க முடியாது. அதனால வந்து அதற்காக வந்து வேற வழியில வேற இது வர வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லைன்னு தான் நான் உறுதியா சொல்ல முடியும். தமிழ் மொழி கல் தோன்றி மண் தோன்றா காலத்துக்கு முன் தோன்றிய குடி. இது வந்து அதனால இது இன்னும் வந்து 10,000 வருஷம் இல்ல 100,000 வருஷம் இந்த மொழி வாழ்ந்துகிட்டே இருக்கும். அதுக்கு ரங்கராஜ் மாதிரியான இயக்குநர்களை பிரசவிச்சுட்டே இருக்கும். அது யாரும் வந்து இன்னொரு கடவுள் வந்து காப்பாற்ற போறது இல்லை. அது கடவுள் காலம் வந்து அதுக்கு உண்டான படைப்பாளிகளை அது வந்து அனுப்பிச்சுட்டே இருக்கும். அந்த மொழியையும் இந்த கலாச்சாரம் காப்பாற்றுவதற்கு அது அனுப்பிச்சுட்டே இருக்கும். அது வந்து அது போன்ற ஒரு இயக்குனர் தான் வந்து எங்களுடைய ரங்கராஜ் சார். நிச்சயமா உங்களுக்கு எல்லாம் பத்திரிகையாளருக்கு வந்து மிக மிக தாழ்மையான ஒரு வேண்டுகோள்னா, உங்களுக்கு ஒரு தர்மம் இருக்கு. உங்களுக்கெல்லாம் ஒரு காலத்துல செய்தி கொடுத்தோம், நட்பு கொடுத்தோம், உங்களையெல்லாம் வளர்த்த ஒரு இயக்குநர்களை ரங்கராஜ் சார் ஒரு முக்கியமான ஒரு நண்பராக இருந்திருப்பார். அந்த தர்மத்தை நீங்களை வச்சுட்டு உங்களுக்கு இப்போ வந்தவங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். இல்லை உங்க மூத்தவராக இருக்கலாம், இல்லை உங்களோட அப்பாவாக இருப்பார், இல்லை உங்க சகோதரராக இருக்கலாம், இல்லை உங்க முன்னோடியா இருக்கிற அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் மிக நெருங்கிய நண்பரா மனிதாபிமானம் உள்ள ஒரு நண்பரா வந்து ரங்கராஜ் இருந்திருப்பார். அதனால ஒரு தாய்க்கு பண்ண வேண்டிய கடமை மாதிரி இந்த பத்திரிகையாளர்கள் இந்த ரங்கராஜ் சார் ஒரு படத்தை நீங்க காப்பாற்ற வேண்டியது தர்மம். நான் வந்து உங்க தயவு செய்து மேம்படுத்தவும் நான் கேட்கிறேன். ஏன்னா இது போன்ற மிகச்சிறந்த மனிதர்கள் இதெல்லாம் இப்போ டைரக்ட் சொன்னார். இப்போ வந்து ஸ்ரீகாந்த் சொல்லும்போது சொன்னார் அவர் 4 மணிக்கு வந்தார் 3 மணிக்கு வந்தார். அப்படிலாம் இல்லாமல் இந்த படத்துக்கு ஒரு 2-3 தடவை பிரச்சனை வந்தது. அது வரும்போது தயாரிப்பாளரை விட மிக அதிகமான நேரம் வந்து அதுக்காக காத்திருந்து அதை சரி பண்ணி அந்த படத்தை முடிக்கணுங்கிறத மிகச்சிறத்தை எடுத்து வந்து ரங்கராஜ் சார் வந்து பண்ணார். டைரக்டரா மட்டும் இல்லை, அவர் தயாரிப்பாளராகவும் வந்து அந்த படத்துக்கு உண்டான வேலையை பண்ணும்போது இது போன்ற இயக்குநர்களை நீங்க வளர்த்தீங்கன்னா தமிழ் சினிமா நல்லா வரும். 4 மணிக்கு வரவங்களை வச்சு நீ படம் எடுத்துட்டு படம் நான் நஷ்டம் அடைஞ்சேன் ரோட்டுக்கு வந்துட்டேன்னா நீ சரியான ஆட்களை திறமையான ஆட்களை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு வந்து அந்த டெக்னீஷியன் கண்டுபிடிச்சி அவங்களுக்கு படம் கொடுக்கணும். சும்மா வந்து நாளைய இயக்குநர்கள் வந்துட்டாங்க, இல்லை வந்து அவர் வந்து ஷார்ட் ஃபிலிம் எடுத்து கொடுத்தார், எல்லாம் ஓகே. நான் வந்து அவர் வர வேணாம்னு சொல்ல. புதிய ரத்தம் வந்தாதான் உடல் வந்து இயங்கிக்கிட்டே இருக்கும். புதிய நதி நீர் வந்தாதான் நதி ஓடிட்டே இருக்கும். இல்லைன்னா அழுகி குட்டையா போயிடும். அது வேற விஷயம். ஆனா வர்றவங்க வந்து அது வந்து புதிய நதியா வருதா இல்லை சாக்கடை தொழிற்சாலை வந்து வெளியேற்றப்பட்ட கழிவு நீராங்கிறத நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். வர்றவர்களை அவரோட திறமையை சோதிச்சு
இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, கதை சொன்னால் ஒருத்தன் டைரக்டர் ஆகிடுறதுங்கிறது தமிழ் சினிமாவில் பெரிய சாபமாக. கதைக்கும் டைரக்டரும் சம்மந்தமே இல்லைங்க. கதை சொல்கிறவன் கதாசிரியர், கதை சிறப்பாக சொல்கிறவன் இருப்பான், அது விஷயமே இல்லை. அந்த சொல்றப்பட்ட கதையை எப்படி ஸ்கிரீனுக்கு கொண்டு வருது, அதுக்குண்டான காட்சிகளை எப்படி அமைக்குது, அதுக்குண்டான பின்புலத்தை எப்படி அமைக்குது, அதுக்குண்டான நடிகளை எப்படி கொண்டு வருது, இதுதான் டைரக்டரோட வேலையை தவிர இவன் கதை சொன்னாலும் டைரக்டர் ஆகிட்டு தமிழ் சினிமாவை கெடுத்துட்டே இருக்காங்க. இப்போ ரங்கராஜ் சார் பண்ணுறதுல நிறைய கதைகள் அவர் பண்ண கதை இல்லை, வெளியேந்து கதை வாங்கி பண்ணதான் இன்னைக்கு மிக பிரம்மாண்டமான இருக்கு. அப்போ இயக்குநர்களுக்கே ஒரு நோய் இப்போ வந்துருச்சுன்னா, ஒரு கதை சொல்லியிருக்கேன் சார், அவர் ஓகே பண்ண டைரக்டர், கதை ஓகே பண்ணால் எப்படியா டைரக்ட் பண்ண முடியும் சொல்லுங்க. நீங்க கார் வாங்கினவங்களாம் டிரைவர் ஆக முடியாது இல்லையா? டிரைவிங் தெரிஞ்சவங்க தான் டிரைவர். கார் வாங்கிட்டா டிரைவர் நம்ம கொடுக்கறது இல்லை. அப்போ எல்லாத்துக்கும் தராதரம் பார்த்து நம்ம பண்றவங்க டைரக்ஷன் கூட இன்னைக்கு அவங்களுடைய இது எப்படி கொண்டு வர, அந்த ஆன் பட்ஜெட்ல கொண்டு வர முடியுமா? ஒரு கதை மணிரத்னம் சார் பொன்னியின் செல்வனை 120 நாள்ல 2 பார்ட்டு பட முடிஞ்சது, மொத்தம் 1000 நாள் ஷூட் பண்ணணும். அப்போ அவங்களால எப்படி முடியுது? அப்போ அது போன்ற திறமை மிக்க இளைஞர்களை இல்லை படைப்பாளிகளை தேர்வு செய்து தமிழ் சினிமா வர வரைக்கும் தமிழ் சினிமா வாழ்ந்துகிட்டே இருக்கும், அதில் எந்த பிரச்சனையும் இருக்காது. அது போன்ற இயக்குநர்கள் ஒருத்தர் எங்களுடைய இயக்குனர் ரங்கராஜ், அது போன்ற பேர்லயே மாணிக்கமா இருக்கார் ஒருத்தர். இந்த மேடையில என் படம் ஆடியோ ரிலீஸ்க்கு முன்னாடி என் சம்பளத்தை கொடுத்துட்டாருன்னு சொன்ன ஒரே தயாரிப்பாளர் பேர் மாணிக்கம் தான். பேர்ல மட்டும் மாணிக்கம் இல்லை, நீங்க மாணிக்கமா இருக்கீங்க. அந்த வகையில இந்த தயாரிப்பாளரும் ரங்கராஜ் சார் தனக்கு ஒரு வாழ்க்கை வந்தது, தான் மேல வந்துடணும் அப்படின்னு நினைக்காம அவர் சூஸ் பண்ண எல்லா டெக்னீஷியன் பாருங்க, எல்லாருக்குமே இந்த படம் ஒரு வாழ்க்கை தர படமா வந்துருக்கு. தனக்கு ஒரு வாழ்க்கை வரும்போது தன்னோட சேர்ந்த எல்லாரையுமே இல்ல தன்னை போல இருக்கிற எல்லாருமே தேர்ந்தெடுத்து ஒரு கொடுக்குறது. அப்பா நானே இப்பதான் படம் பண்ண போறேன், உங்களோட எப்படி நான் சான்ஸ் கொடுக்கறதுன்னா இன்னைக்கு சொல்லுவாங்க. ஆனா அது போல இல்லாம எல்லா கலைஞர்களையுமே, எல்லா தொழில்நுட்ப கலைஞர்களுமே திறமையானவங்களை அவங்க மார்க்கெட் இல்லைங்கிற காரணத்துக்கெல்லாம் அவங்க நிராகரிக்காம யார் திறமையானவங்களோ, தாமோதர்ல இருந்து ஆர்கே சுந்தர்ல இருந்து எடிட்டர்ல இருந்து எல்லாரையுமே தேர்ந்தெடுத்து உங்களுக்கு கொடுத்துருக்காருன்னா அது ரங்கராஜ் சாரோட நம்பிக்கை, தைரியம். அதுக்கு துணை போன திரு மாணிக்கம் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்து தெரிவிக்கிறேன். அதே போல நிச்சயமா ஹீரோயின் உண்மையிலே ரொம்ப அழகா இருக்காங்க. அவங்க படத்திலோட நேர்ல பார்க்க அழகா இருக்காங்க. அது நீங்க கொஞ்சம் எங்களோட கார்டியலா இருக்கணும். நீங்க இந்த படம் முடிச்சீங்கன்னா ஒத்துக்கிட்டீங்கன்னா எப்படியாவது கொஞ்சம் ஃப்ரிக்ஷன் இல்லாம அதை படத்தை முடிச்சு கொடுத்துடணும். நீங்க உங்களோட வாழ்க்கை ரொம்ப நாள் இருக்கு, இப்பதான் நீங்க என்ட்ரி ஆயிருக்கீங்க. இது இப்போ ஏன்னா என்னோட ஒய்ஃபுக்கு வரும்போது அது மாதிரி ஒரு பிரச்சனை வந்துருச்சு. இங்கேயும் அங்கேயும் கால் ஷீட் கொடுத்துட்டு 2 படத்தையும் பண்ண முடியாம இருக்கும்போது அது தகராறு இல்லாம பண்ணிக்கணும். 2 பேரையும் ஹர்ட் பண்ணாம அதை ஸ்மூத் பண்ணிக்கிற மாதிரியான மேனேஜர் இருக்கணும். அவங்க நமக்கு மேனேஜர் உங்களோட அதிகமா ஓவர் ஆக்ஷன் பண்ணக்கூடாது. அவங்க கொஞ்சம் அன்பா இருந்து மேனேஜர் இருக்காங்க. ஏன்னா நமக்கு வர்றவங்க நம்ம ஒரு ஸ்டேஜ் வர்ற வரைக்கும் அவங்க நமக்கு பொலைட்டா இருந்தாங்கன்னா அது கொஞ்சம் சீக்கிரமா முடியும். அப்படி இல்லாம அவங்க நம்ம செலிபிரிட்டியோட ஃபேமிலியாட்டு வச்சு அவங்க கொஞ்சம் அதிகமா பண்ணாங்கன்னா அந்த கோபம் நம்ம மேலதான், ஹீரோ மேலேயோ இல்லை ஹீரோயின் மேலே தான் வரும். அதனால அவங்க நம்மளோட மேனேஜர் நமக்கு நேரம் இல்லைங்கிறதுக்காக தான் நம்ம மேனேஜர் வச்சுக்கணும். மேனேஜர் பிடிக்கிறதுக்கே ஒரு வேலையா இருக்கு. அவருக்கு ஃபோன் பண்ணா இருக்கு சார், நீங்க எனக்கு ஃபோன் பண்ணி கொடுங்க சார்ங்கிற நிலைமைக்கு அது போன்ற இருக்கிற மேனேஜர்களை நீங்க மாத்திக்கணும். எந்த பெரிய தயாரிப்பாளரோ சின்ன தயாரிப்பாளரோ அவங்க கூப்பிட்டு அவங்களோட காலுக்கு நீங்க அவைலபிள் இல்லாம இருக்கலாம், ஆனா உங்க மேனேஜர் அவைலபிளா இருந்தே தெரியணும். அது மாதிரியான மேனேஜர்களை தான் நீங்க வச்சுக்கணும். அப்பதான் இந்த படம் சிறப்பா இருக்கும். நீங்க உண்மையிலே ரொம்ப அழகா இருக்கீங்க. நிச்சயமா நீங்க உங்களுக்கு தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய எதிர்காலம் இருக்கு. அது போல தம்பி சகோதரர் ஸ்ரீகாந்த் அது படும்போது 2-3 படத்துக்கு ஹீரோயின் அவர் தான் என்னோட இது ரெக்கமெண்ட் பண்ணாருன்னாங்க. அவங்க ஹீரோயினுக்கு உங்க பின்னாடி ஒழிஞ்சிக்கூடாது. அதான் ரெக்கமெண்ட் பண்ணலாம், பரிந்துரைக்கலாம், ஆனா யார் பின்னாடி யாரும் ஒழிஞ்சிக்கூடாது. அந்த டைரக்டருக்கு அந்த ப்ரொடியூசருக்கு அவங்க கொடுக்க வேண்டிய வேல்யூ கொடுத்துட்டே இருக்கணும். அப்பதான் அந்த இப்ப எப்படி நீங்க எல்லாரும் சேர்ந்து இந்த படத்தை சிறப்பா முடிச்சீங்களோ அது உங்களுக்கு எவ்வளவு சிரமம் இருந்தது அது தெரியாது. இந்த சிரமத்தெல்லாம் நம்ம வெளியே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா நீங்க ஸ்கிரீன்ல என்ன கொடுக்குறீங்க, உங்க ஸ்கிரீனை பார்க்கும். இந்த படத்துல இல்ல சார், இந்த படத்துல இல்லை. இந்த படத்துல ரங்கராஜ் சார் தான் சூஸ் பண்ணான்னு சொன்னார். அதனால இந்த கஷ்டம்லாம் நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டோம். இப்ப என்னன்னா படத்தை ஷூட்டிங் போகும்போது
ஷூட்டிங்ல எப்படி இருக்கு, அங்க 5 கேரவன் இருக்கா, 10 கார் இருக்குதா, இந்த என்ன கேமரா இருக்கு, இதெல்லாம் நம்மளுடைய பெருமைக்கு நம்மளோட ஈகோவுக்கு தானே தவிர அதெல்லாம் ஸ்கிரீன்ல வரப்போறது இல்ல. ஸ்கிரீன்ல என்ன வரப்போகுதுன்னா நீங்க கேமரா முன்னாடி என்னென்னலாம் இருக்கோ அதுதான் ஸ்கிரீன்ல வரப்போகுது. அதனால அந்த அளவுக்கு மிக சிறப்பா பண்ண இன்னைக்கு ராஜன் சார் சொன்ன மாதிரி சிறிய படங்கள்லாம், கதையுள்ள படங்கள்லாம், தரமான படங்கள் எல்லாம் மிகப்பெரிய வெற்றியை நோக்கி அடைஞ்சிருக்கு. அதனால வந்து யாரும் இனி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம என்ன பண்ணிட்டோம், அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட மாதிரி ஓடிடி வந்துச்சு, சேட்டலைட் வச்சிருந்து பேன் இண்டியா பண்ணுவோம்னு ஆரம்பிக்கும் போதே பேன் இண்டியா படம் பண்றது. தமிழ்நாட்டிலே படம் பண்ண முடியாதவங்க பேன் இண்டியா படம் பண்ணி என்ன பண்றது, எந்த ஊர்லயும் ஓடல, அந்த ஊருக்கு படம் எடுக்கிறேன்னு அவசரம். இது தமிழ்நாட்டில் நல்லா இருக்குங்கிறான். தமிழ்நாட்டில் பாக்குறோம் சார், இது தெலுங்கு படம் மாதிரி இருக்கேன்னா அதுல ஒரு ஆர்டிஸ்ட், இதுல ஒரு ஆர்டிஸ்ட், எல்லாத்தையும் போட்டு பிரியாணி பண்ணணும்னா அதுல மட்டன் போடணும், நீ சாம்பார் போடணும்னா அதுல வந்து பருப்பு போடணும், ரெண்டுத்தையும் போட்டு பண்ணினா எப்படி இருக்கும்? நான் எல்லாம் பேன் இண்டியா படம் பண்ணணும்னா முடிஞ்சவன் பேன் இண்டியா படம், ஜெயிலர் படம் பண்ணானா அதுக்கேற்ற ஆர்டிஸ்ட் போட்டு பேன் இண்டியா படம் பண்றாங்க. நீ வந்து 2 கோடியில படம் ஆரம்பிக்க போறனா இதுவும் பேன் இண்டியா படம். அதை வந்து புளியை பார்த்து போன சூடு போட்டுட்டா மாதிரி நானும் பேன் இண்டியா படம் பண்ணேன்னு அது எந்த இந்தியாவுக்குமான இல்லாம படம் ஆயிடுது. அதனால நம் மண்ணுக்கான படங்களை நீங்க எடுங்க. நம்ம திரையரங்குல படம் ரிலீஸ் ஆனா மட்டும்தான் அது திரைப்படம். ஓடிடியில் வந்தாலும் சேட்டலைட்ல வந்தாலும் அதெல்லாம் படம் இல்லை. நம் திரையரங்களை நம்மளை வாழ வைக்க வேண்டும். நம்ம திரையரங்கு இருக்கிற வரைக்கும் சினிமா இருந்துட்டே இருக்கும். அதனால ஓடிடிங்கிறது எக்ஸ்ட்ரா வருமானமா இருக்கணும் தவிர ஓடிடிக்காகவே நீங்க படம் எடுக்காதீங்க. திரையரங்கத்துல படம் எடுங்க. திரையரங்கத்துல பாக்குறவங்க தான் ரசிகர்கள். வீட்டில் பார்க்குறவங்களும் ஃபோனில் பார்க்குறவங்களும் அவங்களாம் ரசிகர்கள் இல்லை. அவங்களாம் அந்த வருமானம் தயாரிப்பாளர்களுக்கு வரப்போறதும் இல்லை. அதனால திரையரங்களை வாழ வைக்கிற மாதிரியான திரைப்படங்களை தான் இயக்குநர்களோ தயாரிப்பாளர்களோ தயாரிக்க வேண்டும். அப்போதுதான் தமிழ் சினிமா நல்லா வரும். இப்போ வந்து உண்மையாக தமிழ் சினிமா ஒரு நல்ல வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கு. அது ஒரு 3 நாள் 100 நாள் ஓடி வர வேண்டிய கலெக்ஷன் 3 நாள்லயே வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அது நீங்க நன்கு உணர்ந்து சிறிய திரைப்படங்களை, இப்போ நம்ம கிட்ட ரஜினிகாந்த் சார் டேட் இல்லை, அப்ப நம்ம என்ன பண்ணணும், 2 தான். நம்மகிட்ட பணம் இல்லை, ரஜினிகாந்த் டேட் இல்லை, அப்ப என்ன பண்ணணும், அதுக்கு ஒரு படம் என்ன பண்ணணும், நம்ம அறிவு தான் பணம், நம்ம அறிவு தான் ரஜினிகாந்த். அதை சரியா வச்சு நீங்க சரியான கதையை நீங்க பண்ணீங்கன்னா அந்த படம் அதை கூட காம்படிட் பண்ணக்கூடிய ஜெயிக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு தமிழ் சினிமாவில் இருக்கு. நீங்க படம் எடுத்தீங்கன்னா உலகத்தில் இருக்க எல்லாரும் படம் பார்க்கக்கூடிய விரும்புறாங்க. தமிழ் படத்தை உலகத்தில் இருக்க அனைவரும், தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, தமிழ் படமா பார்க்க விரும்புறாங்க. அவங்களுக்கு படம் பார்க்க அவங்க படத்தை இருக்கு அவங்க விரும்பல. நீ இங்கிலீஷ் படம் மாதிரி நான் இங்கிலீஷ் படம் மாதிரி எடுத்தேன், இங்கிலீஷ் படம் மாதிரி எடுத்தலாம், இனிமேலாம் அந்த பருப்புலாம் வேகாது. இங்கிலீஷ் படத்தை நாங்கள் எங்க வீட்டில் நாங்கள் இங்கிலீஷ் படம் பார்த்துப்போம். தமிழ் படத்தை பாருங்க, தமிழ் படத்தை தமிழ் படமா உலகம் முழுக்க பார்க்க உலகத்தில் இருக்க அனைவரும் தயாரா இருக்காங்க. அதனால சிறந்த தமிழ் படங்களை நீங்கள் தயாரிக்க வேண்டும், இயக்க வேண்டும். இது போன்ற கொஞ்சம் காதல் கொஞ்சம் முதலிலே வந்து அதனுடைய டைட்டிலே வந்து அந்த கதையை கொஞ்சம் சொல்லிட்டாரு. சச்சம்மா கொஞ்சம் கதையை சொல்லியிருக்காங்க. நிச்சயமா காமெடியும் சரியான பாடலும் இருந்தால் நிச்சயம் அந்த படத்துக்கு ஒரு மினிமம் கேரண்டி இருக்கும். பாடல்கள் வந்து நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அந்த வகையில் இந்த படம் மிகச்சிறப்பான வெற்றி கொடுத்து, இப்போ கேராரங்க இது பண்ணாருன்னா பக்கத்து எனக்கு பாயாசமா இருந்தால் அடுத்து நானும் படம் பண்ண வந்துடுவேன். இந்த படம் வெற்றி அடைய வேண்டும் என்று ஒரு சின்ன செயல்நலத்தோடும் உங்களை எல்லாம் வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வந்திருக்கக்கூடிய பத்திரிகை துறை நண்பர்கள் அனைவருக்கும், அதே வேளையிலே இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய இயக்குநர்களுக்கும் முன்னணி நடிகர்களுக்கும் முதலில் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தில் எனக்கும் ஒரு மெயின் ரோல், செகண்ட் ஹீரோ ரோல் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. இந்த படம் வந்து கதை கேட்டவுடனே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி இந்த படம் எப்படியாவது நம்ம பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோட நான் டைரக்டர்கிட்ட ரொம்ப நாள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். மிகப்பெரிய ஒரு காமெடி பட்டாளங்களோடு குடும்பத்திற்கு ஏற்றவாறு குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு மிக சிறந்த படமாக இந்த வருஷம் இது அமையுங்கிற நம்பிக்கையோட இந்த படத்துல நானும் எனக்கு கிடைச்ச வாய்ப்பை நான் பயன்படுத்தி இருக்கேன். ஆகவே இந்த படத்திற்கு மிக சிறப்பாக இசையமைத்து கொடுத்த இசையமைப்பாளர்களுக்கும் இந்த நேரத்தில் முக்கியமாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏன்னா அவர் பண்ணியிருக்க மியூசிக் மட்டும் இல்லை, ஒரு சில சீன்ஸ் நான் பார்த்தேன் எடிட்டிங் போயிட்டு இருக்கும் போது, மிக பிரம்மாண்டமான அந்த பேக்ராப் மியூசிக்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இந்த என்னுடைய இயக்குனராக இருக்கக்கூடிய எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கிய என்னுடைய இயக்குனர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய சிரம் தாழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும் என்பதிலே எந்தவித சந்தேகமும் இல்லை என்பதை கூறிக்கொண்டு வாழ்த்துக்களோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.